வணக்கம், வெல்கம் டு அறிஞர் ஐஏஎஸ் அகாடமி. டெட் எக்ஸாமுக்கு எல்லாரும் தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. இன்றைக்கான கிளாஸ் என்னவா இருக்க போகுதுன்னா 6லேருந்து 8ஆம் வகுப்பு வரை உள்ள இங்கிலீஷ் இருக்க எல்லா சிலபஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம இன்றைக்கி கவர் பண்ண போகிறோம். இந்த 6 to 8 மட்டும் பார்த்தாலே போதும். உங்களுக்கு இந்த டெட் எக்ஸாம் டெட் பேப்பர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா 30 கேள்விகளுக்கு 25 கேள்விகளை நீங்கள் போட்டுடலாம். அதே மாதிரி டெட் பேப்பர் 2க்கு 30 கேள்விகளுக்கு 15 கேள்விகள் மேலே நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம். இன்னும் 19 நாள் தான் இருக்குது. இந்த 19 நாளில் நம்ம எவ்வளோ ஈஸியாக வந்து உபயோகமாக யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்மளோட ரிசல்ட்ஸ் இருக்க போகுது. கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு 6th வந்து ஃபஸ்ட்டு ப்ரோஸை என்ன கொடுத்துருப்பாங்கன்னா TNTET அப்படின்ற ஒரு ப்ரோஸை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட ஆத்தர் நேம் வந்து பார்த்தோன்னா நாட் ஸ்பெசிஃபைட்னு கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமாக என்ன சொல்லணும்னா அந்த டேர்ட்டில்ஸ் வந்து மொத்தம் இந்தியாவில் எத்தனை டேர்ட்டில்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்பீசிஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா 7 ஸ்பீசிஸ் இருக்கும். அதுவும் மரைன்னா கடல் வாழ்கிறதுல, அதுவும் இந்தியன் கோஸ்டல் பகுதியில் வந்து பார்த்தோன்னா ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் வந்து இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா எங்கே வந்து வாழும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஓஷனில் வந்து வாழும். அது வந்து எங்கே வந்து முட்டை போடும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சாண்டி பீச்சஸ், அந்த கடற்கரையோட அந்த மணல் அந்த ஆற்றங்கரையோரம் வந்து பார்த்தோன்னா வந்து அது வந்து முட்டையை போட போகுது. இந்த இன்குபேஷன் டெம்பரேச்சர் வந்து பார்த்தோன்னா அதுதான் வந்து என்ன பண்ணுது உங்களுக்கு டிசைட் பண்ணும் ஒரு ஹேண்ட் ஹேச்லிங்ஸா இல்லை ஃபீமேல் ஹேச்லிங்ஸா அப்படின்னு சொல்கிறது. இதோட முக்கியமான விஷயம் என்ன வரும், அந்த ஆமை குஞ்சுகள் போடுற முட்டைகள் வந்து என்ன பண்ணுதுன்னா நிறைய பறவைகளுக்காகவும் நிறைய மனிதர்களுக்கும் வந்து பார்த்தோன்னா இரையாக ஆகிடுது. அதனாலே வந்து பார்த்தோன்னா அது போடுற முட்டைகள் நிறைய வந்து பார்த்தோன்னா குஞ்சு பொரிக்க முடியாமல் வேஸ்ட்டாக போயிடுது. அதோட லைஃப் ஸ்ட்ரகிள்ஸை பற்றி பார்த்தும் இந்த கிளாஸை வந்து சொல்லியிருப்பாங்க. கிளாஸரியாக பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா மீனிங் அப்படின்னு. மரைன் அப்படின்னா ஃபவுண்ட் இன் சி, அதாவது கடலில் கிடைக்கிற பொருட்கள் வந்து பார்த்தோன்னா மரைன் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீசியஸ் அப்படின்னா சிற்றினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கடலில் வாழ்கிற இனங்கள் இல்லை பறவை இனம் இல்லை மரங்களோட இனம், அந்த மாதிரி சிற்றினத்தை வந்து பார்த்தோன்னா ஸ்பீசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கோஸ்டல் அப்படின்னா வந்து கடற்கரையை வந்து கோஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வை அப்படின்னா என்னென்னா நம்ம வாழ்கிறதுக்கான அந்த தகுந்தன தப்பிப்படைத்தல்னு சொல்லுவார்ல சார்லஸ் டார்வின், அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சர்வைவ் பண்ணுறோம் அப்படி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. மிஸ்ட்ரீஸ் அப்படின்னா என்னன்னா ஃபேக்டர்ஸ் தட்ஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், அதாவது ஒரு மர்மமான விஷயத்தை வந்து பார்த்தா என்னென்னு சொல்லுவாங்கன்னா மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேசினேட்டிங் அப்படின்னா ரொம்ப ஒரு ஈர்க்கிற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் அட்ராக்டிங் கிரேட்லி அப்படின்னு சொல்லுவோமா. டிகேட் அப்படின்னா ஒரு 10 வருஷத்தான பீரியட் வந்து பார்த்தோன்னா டிகேட் அப்படின்னு சொல்லுவோம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் என்ன சொல்லுங்க. த டேஷ் இஸ் த பயாலஜிக்கல் ரிலேட்டிவ் ஆஃப் டாட்டாய்ஸ், அதாவது அந்த டாட்டாய்ஸ்னு என்னென்னா ஆமை, கடல் ஆமை, டர்ட்டில்ஸ் அப்படின்னா வந்து நில ஆமை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. இதில் வந்து எது வந்து டாட்டாய்ஸோட பயாலஜிக்கல் ரிலேட்டிவ் அதோட சொந்தக்காரங்க அப்படின்னு பார்த்தோன்னா சீ டர்ட்டில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ரிலேட்டிவாக இருக்கும். அதான் கீழே உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பான். அதே மாதிரி த இந்தியன் கோஸ்டல் வாட்டர்ஸ் we can see a species of dash அப்படின்னு சீ டர்ட்டில்ஸ்லாம் வந்து பார்த்தா நிறைய நம்ம இந்திய கடற்கரையை சுற்றி வந்து பார்த்தா நிறைய காணப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சீ டர்ட்டில்ஸ் கம் டு லே டேஷ், எதுக்கு வந்து அந்த கடல் ஆமைகள் வந்து நிலத்தொமைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா முக்கியமான விஷயம் என்னமா இருக்குன்னா அதோட முட்டையிடுறதுக்கு லே தேர் எக்ஸ், அதாவது அதோட முட்டைகளை இட்டு அதோட வம்சத்தை வந்து பார்த்தோன்னா பெருக்கணுன்றதுக்காக தான் அது வந்து ஆற்றங்கரையை நோக்கி கடற்கரையோட மணல் பரப்பை நோக்கி வரும். இட் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் சீ டர்ட்டில்ஸ் டு கம் அஷோர் லெக்ஸ், அதாவது அந்த முட்டையிடக்கூடிய வர அந்த ஆமைகளுக்கு வந்து பார்த்தோன்னா சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. அதில் முக்கியமான ப்ராப்ளம்ஸ் என்னவாக இருக்குன்னா தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு வாக் ஆன் சண்ட், அதால் வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து என்ன இருக்குன்னா துடுப்புகள் ஃப்ளிப்பர்ஸ் தான் இருக்கும். அதால் வந்து பார்த்தோன்னா கால்கள் இல்லை, அதெல்லாம் வந்து மணல் பரப்பில் வந்து நடக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். டர்ட்டில் ஃப்ளிப்பர்ஸ் ஹெல்ப் டு, அதாவது அந்த கடல் ஆமைகளோட அந்த ஃப்ளிப்பர்ஸ் துடுப்பு வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம்னா ஸ்விம், அதாவது நீந்துறதுக்கு மட்டும்தான் அந்த ஃப்ளிப்பர்ஸ் யூஸ் பண்ணுமே கண்டி மணல் பரப்பில் நடக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா அது ரொம்ப உபயோகமாக இருக்காது. சீ டர்ட்டில் கேமோஃப்ளேஜஸ்னால் என்னன்னா ஒரு விஷயத்தை மூடி மறைக்கிறது பேர் என்ன சொல்லுவோம் கேமோஃப்ளேஜஸ். இட்ஸ் நெஸ்ட் பை டாசிங் சாண்ட் ஆன் இட்ஸ் டேஷ், அதாவது அந்த சீ டர்ட்டில்ஸ் வந்து எதை வச்சு அந்த மணல் பரப்பை வந்து மறைக்குது, அதை முட்டையிட்டு என்ன பண்ணும் ஒரு 30லேருந்து 35 டிகிரிக்குள்ளே அந்த வெப்பத்தில் இருந்தால் தான் அதோட முட்டைகள் வந்து பார்த்தோன்னா வெளியே வரும். அதுக்கான டிகிரிக்கு வந்து பார்த்தோன்னா அது மணல் பரப்பில் பள்ளம் தோண்டி அதில் முட்டையிட்டு மேலே வந்து மணல் தள்ளும். அதுக்கிட்ட என்ன இல்லை கை கிடையாது, கால் கிடையாது, அதுக்கிட்ட இருக்கிறது வெறும் ஃப்ளிப்பர்ஸ் மட்டும் தான். எதுக்காகனா இன்குபேட் த எக்ஸ் இன் த வார்ம்த் இன் த சன், அதை வந்து பார்த்தோன்னா எதுக்காக பண்ணியிருப்பாங்கன்னா
ஹைட் த எக்ஸ் ஃப்ரம் predators. அதாவது எதுக்காக அதை வந்து அந்த மறைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதோட முட்டைகளை வந்து பார்த்தோன்னா predators அப்படின்னா இந்த வேட்டையாடக்கூடிய விலங்குகளை வந்து பார்த்தோன்னா predators அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு தான் அது என்ன பண்ணும், அது முட்டை மேலே மண்ணை நிரப்பி பரப்பி விட்டுரும். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி கேட்டிருப்பாங்க. டர்ட்டில்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டாட்டாய்ஸஸ். அப்படியா, டர்ட்டில்ஸ் வந்து டர்ட்டில்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கா? ஆமாம், கரெக்ட். ஏன்னா டாட்டாய்ஸ்ன்றது வந்து பார்த்தோன்னா நிலத்தில் வாழ்கிற ஆமை வந்து டாட்டாய்ஸ், அப்புறம் வந்து கடலில் வாழ்கிற ஆமை வந்து பார்த்தோன்னா டர்ட்டில்ஸ் ஆர் சி அனிமல்ஸ். கரெக்டாக, டர்ட்டில்ஸ் வந்து பார்த்தோன்னா கடலில் வாழ்கிறது, ஸோ அது வந்து சி அனிமல்ஸ் தான். தேர் ஆர் 7 கைண்ட் ஆஃப் சி டர்ட்டில்ஸ் இன் த வேர்ல்ட். ஆமாம், உலகத்தில் வந்து பார்த்தோன்னா எத்தனை வகையான கடல் ஆமைகள் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 7 வகையான கடல் ஆமைகள் இருக்குது. சீ டர்ட்டில்ஸ் ஆர் வெரி ஸ்மால். சீ டர்ட்டில்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இல்லை, எல்லாம் எத்தனை கிலோ சொன்னோம், 35,000 கிலோ வரைக்கும் எது இருக்குன்னா இந்த சீ டர்ட்டில்ஸ் வந்து இருக்கும். சீ டர்ட்டில் கம் அஷோர் டு லே எக்ஸ். அதாவது எதுக்காக வந்து அந்த சீ டர்ட்டில்ஸ் வந்து கடல்லேருந்து அந்த மணல் பரப்பை நோக்கி வருது, அப்படி கடற்கரையோரம் நோக்கி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட முட்டையிடுறதுக்காக தான் இருக்கும். ஆலிவ் ரிட்லி ஆர் த ஒன்லி சீ டர்ட்டில் சீன் இன் இந்தியன் ஷோர்ஸ். அதாவது இந்திய கடற்கரையோரம் எந்த மாதிரியான ஆமைகளை பார்க்கணுன்னா முக்கியமாக ஒரே ஒரு ஸ்பீஷியஸ் தான், அது என்னென்னா ஆலிவ் ரிட்லி அப்படின்னு சொல்கிறது. இது வந்து ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். அதே மாதிரி செகண்ட் செட்டாக பார்த்தா ஃபீமேல் ஆலிவ் ரிட்லி கேம் அஷோர் அட் நைட் டு லே தர் எக்ஸ். அதாவது முட்டையோட எந்த டைமில் வரும்னு பார்த்தோன்னா அது வந்து பார்த்தோன்னா மிட் நைட்டில் மட்டும்தான் வரும். த எக்ஸ் ஆன் ஆலிவ் ரிட்லி ஆர் இன் த ஷேப் ஆஃப் சைஸ் ஆஃப் ஏ கிரிக்கெட் பால். அதாவது அதோட முட்டைகள் வந்து பார்த்தோன்னா ஒரு கிரிக்கெட் பால் மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ராங்கான ஆப்ஷன். அது வந்து என்ன மாதிரி இருக்கும், ஒரு டென்னிஸ் பால் மாதிரி இருந்திருக்கும். ரிட்லி கேம் டு லே தர் எக்ஸ் இன் எ மந்த் ஆஃப் ஜனவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதத்துக்குள்ள தான் வந்து பார்த்தோன்னா அதோட முட்டையிடுற காலமாக வந்துருக்கும். இது வந்து ட்ரூவான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். த டர்ட்டில்ஸ் யூஸ் தர் ஃப்ளிப்பர்ஸ் அண்ட் மேக் ஏ ஹோலோ ஃபார் தர் நெஸ்ட். அதாவது அது ஃப்ளிப்பர்ஸை வச்சு தான் என்ன பண்ணுது, அந்த மணல் பரப்பில் வந்து பார்த்தோன்னா பள்ளம் தோன்றுது. இதுவும் வந்து ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். த ஹேட்லிங்ஸ் யூஸ் எ டின்னி எக் டூத் டு கேம் அவுட் ஆஃப் தர் எக்ஸ். அதாவது எதுக்காக அது வந்து பார்த்தோன்னா அந்த எக் டூத்தை வச்சு கிழிச்சிட்டு வெளியே வருது, அது பற்களில் வந்து பார்த்தோன்னா அந்த மூக்கு நுனியில் ஒரு டின்னி ஹேட்ச்லிங்ஸ், அந்த ஒரு எக் டூத் மாதிரி ஒரு கூர்மையான பொருளை வச்சு தான் அது மணல் பரப்புலேருந்து அந்த முட்டையிலேருந்து கிழிச்சிட்டு வெளியே வந்திருக்கும். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்தோன்னா அந்த 6th வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் போயம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா த க்ரொக்கோடைல் அப்படின்ற ஒரு போயம் தான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா லீவிஸ் கேரோல் அப்படின்னு வந்து எழுதியிருப்பாங்க. முக்கியமாக நம்ம என்ன பண்ணோம்னா எல்லா புக்ஸோட ஆத்தர்ஸையும் எல்லா போயம்ஸோட ஆத்தர்ஸையும் சப்ளிமெண்ட்ரி யார் எழுதியிருப்பா, எதை தழுவி எழுதப்பட்டது அப்படின்றத வந்து பார்த்தா முக்கியமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து தான் கேட்பாங்க. க்ரொக்கடைல் ஹூ ரோட் த க்ரொக்கடைல் போயம்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம யார் சொன்னால் லீவிஸ் கேரோல் அப்படின்றதான் வந்து எழுதியிருப்பார். அதுவும் நைல் நதியில் வாழ்கிற க்ரொக்கடைல்ஸை பற்றி தான் இந்த ஒரு போயமில் வந்து கொடுத்துருப்பாங்க. கிளாசரி பார்த்தா டோத் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா டஸ்ஸோட ப்ரிஃபிக்ஸ் தான் வந்து பார்த்தோன்னா டோத். அதாவது முன்னாடி வந்து கூறப்பட்டிருந்த வார்த்தை தான் இது. இம்ப்ரூவ்னது ஒரு நாள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோ, உன்னை வந்து மெருகேற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். சேர்ஃபுல்லாக ஹாப்பி, ஜென்ட்லினா தான் ஒரு மாதிரி ஜென்ட்லியாக சாஃப்ட்லியாக பண்ணுறது வந்து பார்த்தோன்னா ஜென்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் யூனிட்டில் என்ன ப்ரோஸ் கொடுத்துருப்பாங்கன்னா ட்ரீஸ் வென் த ட்ரீஸ் ஆர் வாக்கடு. எப்போ வந்து மரங்கள் வந்து நகர ஆரம்பிச்சிச்சு. இந்த ப்ரோஸில் வந்து சொல்லியிருப்பேன் காடுகளை வந்து வளர்க்குறது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு 6th செகண்ட் டைமில் ஃபஸ்ட்டு ப்ரோஸாக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பான். யாருன்னா இதை வந்து எழுதுன்னு பார்த்தோன்னா ரஸ்கின் பாண்ட் வந்து எழுதியிருப்பார். அதோட அவரோட டேராடூன் பகுதியில் வாழ்ந்த அவரோட தாத்தாவோட கதையை பற்றி வந்து இது வந்து சொல்லியிருக்கோம். கிளாசரி வந்து பார்த்தீங்கன்னா ரேம்பிளிங் அப்படின்னா ரேம்பிளிங்னா ஒரு மாதிரி புதுமையான ஒரு மாதிரி சந்தோஷத்தை தரக்கூடிய அப்படின்னு சொல்லலாம். பேண்டரிங்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரவுட் அப்படின்னா எதை சின்ன சின்ன மரங்கள் வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து முளைக்க துளிர் விடும் பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ரவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெக்டாகுலர் அப்படின்னு நடத்தினா ரொம்ப கண்ணை கவரக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்தோன்னா ஸ்பெக்டாகுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. பெக்னாக்லர் அப்படின்னு நடத்தினா ஒருத்தவங்களை வந்து சிக்னல் பண்ணுறது, இந்த பக்கம் வந்து உட்காரு அப்படின்னு சொல்கிறது வந்து தான் பெக்னாக்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. According to the author, the tendril was moving toward a grandfather's because it. அதாவது அந்த டெண்டில்ன்ற படர்கொடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவோட நோக்கி போகும். எதுக்காக போகும்னா அவர் என்ன சொல்லியிருப்பார், என்னவாறு மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பார்னா அவர் அந்த கொடி வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா கூட இருக்கிறது தான் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். வாண்டட் டு பி நியர் கிராண்ட் ஃபாதர். அதாவது நம்ம தாத்தா கூட இருக்கிறது தான் அந்த படர்கொடிக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோஸோட ஆத்தர் ரஸ்கின் பாண்ட் வந்து சொல்லியிருப்பார். கிராண்ட் மதர் ஹேட் வாண்டட் டு பீப்புள் ட்ரீ கட் டவுன்
பிகாஸ் அதாவது அந்த பாட்டி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த பிப்பிள் ட்ரீ அரச மரத்தை வந்து பார்த்தோன்னா வெட்டிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காகனா அந்த அரச மரம் வந்து பார்த்தோன்னா அந்த வீட்டோட செங்கற்களை முட்டிட்டு இடித்து தள்ளுற மாதிரி இருந்திருக்கும். அதான் இட் வாஸ் நாக்கிங் டவுன் த பிரிக்ஸ் ஆஃப் த அவுட் ஹவுஸ். அந்த வீடுகளில் வந்து பார்த்தோன்னா வந்து அந்த அரச மரம் முட்டி வந்து அந்த வீடை வந்து சாய்க்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருந்திருக்கும். கிராண்ட்ஃபாதர் ஹெல்ப்டு கிராண்ட்மா அவுட் வித் தர் கார்டனிங் பிகாஸ் அதாவது அந்த கிராண்ட்ஃபாதருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பாட்டி வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. எதுக்காகனா அவங்களுக்கு வந்து மரம் வளர்க்குறது பிடிச்சிருக்காது. அந்த செடி மரம் வளர்க்குறதுனால அங்கே இருந்த வந்து பட்டாம்பூச்சிகள் வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து இருக்கும். அந்த பட்டாம்பூச்சியை ரசிக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு வேலையாக இருந்திருக்கும். வாண்டட் டு க்ரோ ஃப்ளவர்ஸ் டு அட்ராக்ட் பட்டர்ஃப்ளைஸ் அதாவது அவங்களுக்கு பட்டாம்பூச்சியை பார்க்குறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும். The author did not want to plant samplings in the forest because அவர் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு மரத்தையும் வந்து பார்த்தோன்னா அவர் நட விரும்பியிருக்க மாட்டார். பிகாஸ் ஏன்னா அது வந்து பார்த்தோன்னா எப்போயுமே வந்து மரம் வந்து நம்ம கூடவே வரப்போகிறது இல்லை அப்படின்னு அவருக்கு ஒரு தாட் இருந்திருக்கும். Grandfather felt planting trees would help the forest because அதாவது அவர் தாத்தா என்ன சொல்லியிருப்பார், அதையெல்லாம் மறந்துட்டு the animals and the birds would find it easier to love. அந்த மாதிரி மரம் வளர்க்குறதுனால பறவைகளுக்கும் சரி விலங்குகளுக்கும் சரி அது வந்து பார்த்தோன்னா ஒரு இருப்பிடமாக வந்து அமைஞ்சிருக்கும். When the author returned from the England to Dehradun, he found grandfather's dream had come true because the dash. அதாவது எதுக்காக வந்து பார்த்தோன்னா அவர் வந்து பார்த்தோன்னா இங்கிலாந்து போயிருப்பார், இங்கிலாந்து திருப்பி டேராடூன் வந்திருப்பார். இதெல்லாம் வந்து எதுக்காக இருந்திருக்குன்னு பார்த்தோன்னா அவர் வந்து ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்து போயிடுறாரா, அந்த 13 வருஷத்தில் இவர் தாத்தாவும் இவரும் சேர்ந்த நட்ட மரங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா என்னவாக இருக்குன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஆகிட்டு இருக்கும். எல்லா மரங்களும் வந்து பார்த்தோன்னா துளி விட்டுருக்கும். அதை வச்சே அவர் பார்த்தோன்னா அவரோட எண்ணத்தை வந்து மாற்றிட்டு இருப்பார். அதாவது மரங்கள் வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறதில்ல அப்படின்ற எண்ணத்தை மாற்றி இந்த மரத்தை நட்டால் நமக்கு ஃப்யூச்சரில் என்னென்னலாம் பலன் அளிக்கும் அப்படின்றத வந்து இந்த ஒரு ப்ரோஸை வந்து கொடுத்துருப்பாங்க. போயமாக வந்து பார்த்தா ட்ரீஸ் அப்படின்றது இது வந்து பார்த்தோன்னா சாரா கோலிரிட்ஜ் அப்படின்றவங்க தான் எதுவும் எழுதியிருப்பாங்க. சாரா கோலிரிட்ஜ் இந்த போயமை என்னென்ன மரத்துலேருந்து என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பான். என்னென்னா காமன் வேரியஸ் ட்ரீஸ் ஃபவுண்ட் இன் த என்விரான்மெண்ட், ஜெய்ஜாண்டிக் சைஸ் பேனியன் ட்ரீலேருந்து என்ன கிடைக்கும், அதே மாதிரி பிப்புள் ட்ரீலேருந்து என்ன கிடைக்கும், நீம் ட்ரீலேருந்து என்ன கிடைக்கும், மேங்கோ ட்ரீலேருந்து ஸ்வீட் மேங்கோஸ் கிடைக்கும், ஷார்ப் லெவல் டேட் அதாவது கூர்மையான ஊசி உடைய இலை போன்ற அந்த டேட்ஸ் மரத்துலேருந்து நமக்கு நிறைய டேட்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பான். கிளாஸரியாக வந்து பார்த்தோன்னா குய்வெஸ்னால் என்னன்னா ஒரு மாதிரி சீக்கிரமாக வந்து பார்த்தோன்னா ஷேக் ஆகுறது, சீக்கிரமாக உடனே ஷேக் ஆகுறது வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்கன்னா குய்வெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளசண்ட்னா ஒரு மாதிரி அமைதியான இல்லை ஒரு சந்தோஷப்படக்கூடிய விஷயத்தை வந்து பார்த்தா ப்ளசண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் யூனிட்டில் ப்ரோஸா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எ விசிட்டர் ஃப்ரம் டிஸ்டன்ட் லேண்ட்ஸ் அதாவது வெகு தூரத்திலிருந்து வந்த சில நம்மளோட விசிட்டர்ஸ் அதாவது பார்வையாளர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு பொட்டேட்டோ ப்ளஸ் வந்து ஒரு மிளகாய் ரெட் சில்லிஸை வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ளே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது போர்ச்சுகீஸ் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா போர்ச்சுகீசியர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா சில்லிஸையும் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி சவுத் அமெரிக்கா வந்து பார்த்தோன்னா அந்த பொட்டேட்டோன்ற உருளைக்கிழங்கை வந்து பார்த்தோன்னா இன்வென்ட் பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஃபாரின் அப்படின்னு நடத்தினா அதர் கண்ட்ரி வெளிநாடுகளை வந்து பார்த்தோன்னா ஃபாரின் சொல்லுவோம். மெர்ச்சன்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் வணிகர்களை வந்து பார்த்தோன்னா மெர்ச்சன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செயில்டு அப்படின்னா இருந்ததுன்னா ஒரு மாதிரி மாலுமியாக போகிறது வந்து பார்த்தோன்னா கடற்பயணத்தை மேற்கொள்வது வந்து பார்த்தோன்னா செயில்டு அப்படின்னு சொல்லுவோம். போர்ச்சுகீஸ் அப்படின்றது பார்த்தோன்னா பீப்புள் ஆஃப் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்த மக்கள் வந்து பார்த்தோன்னா போர்ச்சுகீஸ் மக்கள் அப்படின்னு சொல்லுவோம். பாப்புலர்னு அர்த்தம் ரொம்ப ஃபேமஸான ரொம்ப வெல் நோன் அப்படின்னு. டெலிஷியஸ் அப்படின்னா அர்த்தம் டேஸ்ட் ரொம்ப சுவையாக இருக்கிறது வந்து பார்த்தோன்னா டெலிஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். when அம்மா said don't upset our foreign visitor அந்த ஃபாரின் விசிட்டர்னு யாரை வந்து சொல்லியிருப்பாங்க அந்த அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ரெட் சில்லியை தான் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஃபாரின் விசிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸாக பார்த்தா ரெட் சில்லிஸ் இஸ் ஆல்சோ கால்டு கரிக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து தப்பாக ஏன்னா அதை வந்து பப்பாரிக்கா அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. பப்பாரிக்கானா தான் இந்த ரெட் சில்லிஸை வந்து குறிக்கும். போயம் வந்து பார்த்தோன்னா ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பீசஸ் அதாவது அந்த ஸ்பைஸ்னால் என்ன அர்த்தம்னா அந்த நறுமணம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அதோட கதையாக வந்து இது இருக்கும் போது இதை வந்து யார் எழுதியிருப்பான்னா ராஜ் ஆறுமுகம் அப்படின்னு வந்து எழுதியிருப்பார். சின்னமேன் அதாவது அந்த லவங்கப்பட்டை பெட்டல் லீவ்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பூண்டு இஞ்சி இதை பற்றி வந்து பார்த்தோன்னா இது கதையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சீசன் சீட்ஸ் அதாவது எள்ளோட விதைகள் ஆனியன்ஸ் டொமேட்டோ ப்ளஸ் வந்து பிக்கிள்ஸ் ஊறுகாயை பற்றி பார்த்தோன்னா அவர் வந்து கொடுத்துருப்பார்.
அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினை வந்து மதர் டிட் நாட் ஆஸ்க் ஃபார் டேஷ், அதாவது அவங்க அம்மா வந்து பார்த்தோன்னா எதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா சென்னைமேன் வாங்கிட்டு போகிற சொல்லியிருப்பாங்க, பெட்டர் லீவ்ஸை வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து கேரட் அம்மா வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து வாங்கிட்டே வர சொல்லிக்க மாட்டாங்க. அந்த பையன் வந்து என்ன பண்ணிருப்பான், வாங்கிட்டு வந்துட்டுருப்பான். மதர் கால்டு, அவங்க பையன் பேர் என்னன்னா ராஜ் தான் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து கடைக்கு போயிட்டு இந்த பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்திருப்பாங்க. ராஜ் பாட் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் மதர் ஆஸ்க்டு ஹிம் டு பை, அதாவது அவன் வந்து ராஜ் வந்து அவங்க அம்மா சொன்னதை கரெக்டாக வாங்கிட்டு வந்திருப்பானா, இல்லை தப்பு. அவன் வந்து என்ன பண்ணிருப்பான், சென்னைமேனும் பெட்டர் லீவ்ஸ்க்கு பதிலாக கேரட் அம்மா வந்து வாங்கிட்டு வந்துருப்பான். அதனாலே பார்த்து அவங்க அம்மா வந்து பார்த்தோன்னா முத்தி அனுப்பிச்சிருப்பாங்க. 6th செகண்ட் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா மித்தால் ராஜ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மித்தால் ராஜும் ப்ளஸ் வந்து உஷாராணி அப்படின்ற வந்து கபடி பெயரை பற்றி கொடுத்துருப்பாங்க. மித்தால் ராஜோட மைல் ஸ்டோன்ஸ், அவங்க வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த 7000 ரன்ஸை வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் சச்சின் டெண்டுல்கர் கூட கம்பேர் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஐ வாண்டட் டு பி எ மித்தால் ராஜ் நாட் ஏ சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நான் வந்து சச்சின் டெண்டுல்கராக வந்து ஒரு மேல் கிரிக்கெட்டராக இருக்க விரும்பல, நான் வந்து ஃபீமேல் கிரிக்கெட்டர், என்னோட ஐடென்டிட்டியில் வாழ பார்க்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ரிகக்னைஸ் அப்படின்னு அர்த்தம்னா நோன், அதாவது ரொம்ப தெரிஞ்சுக்கிறது, ரெக்கக்னைஸ் பண்ணுவோம், என்னை வந்து ஒரு அக்ரி பண்ணுற மாதிரி சொல்லுவோம். அக்னாலேஜ்னா என்னை வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ப்ரிவிலேஜ் அப்படின்னா என்னோட ஹானர், எனக்கு வந்து கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொல்லுவோம். கன்சிக்யூட்டிவ் அப்படின்னு அர்த்தம்னா 1 after 1, அதாவது தொடர்ந்து ஒரு ஒன்று விட்டு ஒன்று எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுறது பார்த்தோன்னா கன்சிக்யூட்டிவ். ஐடென்டிட்டி அப்படின்னு அர்த்தம்னா அடையாளம் அப்படின்னு சொல்லுவோமா. இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அர்த்தம்னா ரோல் மாடல், என்னோட இன்ஸ்பிரேஷன் பவர் அப்படின்னா என்னோட ரோல் மாடல், அவரை மாதிரி நான் வரணும் அப்படின்னு சொல்கிறது. பேஷன் அப்படின்னு அர்த்தம்னா நம்மளோட பேஷன், அதாவது நம்மளோட குறிக்கோள், டிசையரை வந்து பார்த்தோன்னா பேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மித்தால் ராஜ் இஸ் ஏ கேப்டன் ஆஃப் இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் டீம். கரெக்டாக எதுக்கு வந்து பார்த்தோன்னா கேப்டனாக வந்து இருப்பாங்கன்னா டெஸ்ட் அண்ட் ஓடிஐ டீம்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து கேப்டனாக வந்து இருந்திருப்பாங்க. The government of India conferred the Dash Award on மித்தால் ராஜ் in recognition of her contribution of cricket, அதாவது அந்த கிரிக்கெட்டுக்காக மித்தால் ராஜ் பணிபுரிஞ்சிருப்பாங்க. அந்த விளையாட்டுக்காக அவங்க அர்ப்பணிச்சதுக்காக அவங்களுக்கு என்ன அவார்டு கொடுத்துருப்பாங்கன்னா பத்மஸ்ரீ அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. மித்தால் ராஜ் மதர்ஸ் டங் இஸ் தெலுங்கு, அதாவது மித்தால் ராஜோட மதர் டங் வந்து தெலுங்குவா இல்லை, அவங்களோட மதர் டங் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ் தான். டீம் ஒர்க் அப்படின்ற போயம் வந்து பார்த்தோன்னா எடகர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்படின்றத வந்து எழுதியிருப்பார். ஒரு விஷயத்தை வந்து டீமாக பண்ணால் எப்படி வந்து ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போயம் நிறைய சொல்லியிருப்பாங்க. அக்கார்டிங் டு த போயட் யூ வில் நெவர் வின் த கேம் இஃப் யூ ஒர்க் வித் டேஷ், அதாவது உன்னோட செல்ஃபி ஸ்ட்ரீமை மட்டுமே வச்சு நீ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் உனக்கு என்ன கிடைக்காது, அந்த வெற்றின்றது கிடைக்காது. என்ன வேணும்னா உங்களுக்கு ரன்னிங் வித் அ மேட், பிக்கர் ஸ்கீம், டீம் ஸ்பிரிட், இது எல்லாமே இருந்தால் தான் உன்னால் வந்து பார்த்தோன்னா பெருசாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். எடகர் ஆல்பர்ட் கெஸ்ட் வாஸ் ஃபேமஸ்லி மேட் த போயட் லரெட், அதாவது எதோட அரசவை கவிஞராக வந்து பார்த்தோன்னா நம்ம எடகர் கெஸ்ட் அப்படி வந்து இருப்பார்னா மிச்சிகன் நாட்டோட அரசவை கவிஞராக தான் பார்த்தோன்னா அவர் வந்து விளங்கியிருப்பார். In a team game, the single deed with its stuff of thrills is much more important than working for a bigger scheme, அதாவது டீம் கேம் வந்து பார்த்தோன்னா இது சிங்கிள் கேமோட டீம் கேம் வந்து ரொம்ப பெருசு கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஃபால்ஸ். என்னது, டீமாக ஆனா தான் வந்து பார்த்தோன்னா நம்மளால் வந்து பார்த்தோன்னா பெருசாக வெற்றி அடைய முடியும். ட்ரிப் டு த ஊட்டி, அதாவது ஊட்டியோட பயணத்தை பற்றி பார்த்தோன்னா வந்து ஒரு லெட்டர் வடிவில் மெர்லின் வந்து பார்த்தோன்னா அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து எழுதியிருப்பார். இதை தான் வந்து பார்த்தோன்னா கதையாக கொடுத்துருப்பாங்க. மெஷ் அப்படின்னா நெட்வொர்க், அதாவது வயரால் அந்த மூடப்பட்ட கூடை வந்து பார்த்தோன்னா மெஷ் கூடை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்வேயிங்னு நடத்தினா ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக மூவ் ஆகிட்டு இருக்க விஷயத்தை வந்து பார்த்தா ஸ்வேவிங் அப்படின்னு. ஸ்னேக்கிங் அப்படின்னா மூவிங் லைக் ஏ ஸ்னேக், அதாவது பாம்பு மாதிரி ஊர்ந்து போகிறத வந்து பார்த்தோன்னா ஸ்னேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்னிகர் அப்படின்னா ஒரு மாதிரி குலுங்கி சிரிக்கிறது, ஒரு மாதிரி மௌனமாக குலுங்கி சிரிக்கிறத வந்து பார்த்தோன்னா ஸ்னிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரம்பட்டிங் அப்படின்னா அந்த யானை வந்து பிளிரும் பார்த்தீங்களா, அந்த சத்தத்தை வந்து ட்ரம்பட்டிங் சொல்லுவாங்க. சக்கிங் அப்படின்னு அர்த்தம்னா ஒரு மாதிரி நின்று மூவ் ஆகுறது. இந்த ட்ரெயினில் வந்து எப்படி மூவ் ஆகும், ஒரு மாதிரி சக் அந்த மாதிரி சவுண்டில் தான் மூவ் ஆகும். அதை வந்து பார்த்தோன்னா சக்கிங், அதாவது மூவிங் ஸ்லோலி அப்படின்னு சொல்லுவாங்க. கோவாக்ஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம்னா ஒரு மாதிரி சில விஷயத்தை வந்து பண்ணுறது. கோவாக்ஸ் பொறுமையாக ஒரு விஷயத்தை பண்ணுறது பார்த்தோன்னா கோவாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மர்மர் அப்படின்னு அர்த்தம்னா உள்ளுக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி முணுமுணுத்து அப்படின்னு. கிரம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்களா. மெர்லின் வாஸ் த்ரில்டு வென் த ஸ்கூல் அரேஞ்ச்டு டு த ட்ரிப், அதாவது மெர்லின் வந்து ரொம்ப த்ரில்லாக இருந்தான், ஒரு மாதிரி பதட்டமாக இருந்தான். எதுக்காகனா
ஸோ ஹி ஹேட் அபவுட் த பியூட்டிஃபுல் ஜேர்னி ஆஃப் டாய் ட்ரெயின். அதாவது நீலகிரி மாவட்டத்திலேருந்து அந்த டாய் ட்ரெயினில் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு த்ரில்லை வந்து கொடுத்துருக்கும். த டீச்சர் கீதா மேடம் சா முத்து நியர் த டோர் அண்ட் ஆர்டர்ட் ஹிம் டு கோ டு பேக் இஸ் சீட் இன் எ டேஷ் ஆஃப் வாய்ஸ். அதாவது ஒரு மாதிரி ஃபேர்ம் வாய்ஸ், ஒரு மாதிரி கடுமையான குரல் தான் வந்து பார்த்தா அவர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவன் வந்து ட்ரெயினோட படிக்கட்டில் போய் நின்றுருப்பான். அந்த முத்துன்ற பையன் அவங்களோட மேடமான கீதா மேடம் என்ன சொல்லியிருப்பாங்க, அங்கே நிற்காத, போயிட்டு ஒரு மாதிரி உட்காரு, போயிட்டு உன்னோட பிளேஸில் வந்து சிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. த சில்ட்ரன் ran out of the toy train because they are getting bored sitting inside. அதாவது அவங்க எதுக்காக வந்து அந்த டாய் ட்ரெயின்லேருந்து வெளியே போயிருப்பாங்கன்னா, ஒரு யானை ப்ளஸ் அதோட குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில் ட்ராக்கில் வந்து ஆக்கிரமிச்சிட்ருக்கும். அதை பார்க்குற எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தால் ட்ரெயின்லேருந்து குதித்து எல்லோரும் வந்து ஓடிப்பாங்க. அது வந்து அப்போ ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தான். they ran out to see what happened, the train had stopped by a baby elephant. அதாவது ஒரு சின்ன எலிஃபெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ட்ரெயினை வந்து தடுத்து நிறுத்தியிருக்கும். போயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஏ ரயில் கேரேஜ். அதாவது ராபர்ட் லூயிஸ் பால்ஃபோர் ஸ்டீவன்சன் அப்படின்றவர் தான் இந்த ஒரு போயம் வந்து கொடுத்துருப்பார். கிளாம்பர்ஸ் அப்படின்னா ஒரு மாதிரி மரத்தை ஏறுறதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த கிளைம் பண்ணுறது, ஒரு மாதிரி ஏறுறதுக்கு வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் வந்து பார்த்தோன்னா கிளாம்பர்ஸ். ஸ்க்ராம்பிள்ஸ் அப்படின்னா ஒரு மாதிரி வேகமாக போகிறது, மூவ் ஹரீடு அப்படின்னா வேகமாக போகிறது வந்து பார்த்தோன்னா ஸ்க்ராம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிராம்பிள்ஸ் அப்படின்னா ஒரு மாதிரி கடினமாக சொரன்னு இருக்க இடத்த வந்து பார்த்தோன்னா பிராம்பிள்ஸ். ட்ராம்ப் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா போகிறது, ஒர்க்காக போகிறது வந்து பார்த்தோன்னா ட்ராம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. லம்பிங் அப்படின்னா மூவிங் ஹெவிலி, அதாவது ஒரு மாதிரி நிறைய வெயிட்டை வச்சுட்டு போகிறதா வந்து பார்த்தோன்னா லம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிம்ஸ் அதாவதுன்னா ஒரு மாதிரி முன்னோட்டம், ஒரு காட்சியோட முன்னோட்டம் அப்படின்னு சொல்கிறது இந்த கிளிம்ஸ். த ட்ரெயின் இஸ் டிஸ்கிரைப்டு ஆஸ் ரன்னிங் ஃபாஸ்டர் தென். அதாவது ட்ரெயின் வந்து எதோட வேகமாக போகுது அப்படின்னு வர்ணிச்சிருப்பாங்கன்னா ஃபேரிஸ் அண்ட் விச்சஸ், அதாவது பேய் பூதங்களோட ரொம்ப வேகமாகவும், ட்ரூப்ஸ் இன் ஏ பேட்டில் ஒரு படை வீரர்கள் போகிற ஒரு வடிவில் வந்து போகுது. டிரைவிங் ரெயின், அதாவது ஒரு மாதிரி தண்ணியில் மிதந்துட்டு, ஒரு மழை காலத்தில் தண்ணியில் மிதந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலை வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து ட்ரெயினை வந்து சொல்லியிருப்பாங்க. ஆர்எல் ஸ்டீவன்சன் வாஸ் ஏ ஃபேமஸ் டேஷ் நாவலிஸ்ட். அதாவது அவர் என்ன ஒரு நாட்டோட சேர்ந்த நாவலிஸ்டாக இருப்பார்னா ஸ்காட்டிஷ். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம் எடபர் ஆல்பர்ட் கெஸ்ட் வந்து எந்த நாட்டோட அரசவை கவிஞராக இருப்பார், போயட் லாரியட் ஆஃப் மிச்சிகன் அப்படின்னு சொல்லுவோமா. இவர் வந்து பார்த்தோன்னா ஸ்காட்டிஷ். த சைட் சீன் ஃப்ரம் த ரயில் கேரேஜ் ஸ்டே இன் ஃப்ரண்ட் ஆஃப் ட்ராவலர் ஐஸ் ஆஃப் வெரி லாங் டைம். அதாவது அந்த ட்ரெயின் வந்து பார்த்தோன்னா பின்னாடி இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிலச்சிட்டு இருக்கும், அது வந்து கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ட்ரெயின் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது, அது வந்து ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தான். அவங்க கண்ணுக்கு பார்த்தோன்னா ரொம்ப நேரம் தெரியாது, ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் தான் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அடுத்த ப்ரோஸ் வந்து பார்த்தோன்னா ஹூ ஹோன்ஸ் த வாட்டர், யாருக்காக இந்த வந்து நீர் வந்து யாருக்கு சொந்தமானது அப்படின்னு ஒரு போயம் வந்து பார்த்துருப்போம். அதாவது ஒரு குருவி வந்து முட்டையிட்டிருக்கும், அந்த முட்டைக்கு அப்புறம் ஒரு பன்றியை வந்து அந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்கும். அப்புறம் வந்து ஒரு விவசாயி வந்து தன்னோட நிலத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு குட்டையாக வந்து ஆகிட்டுருக்கும், அதில் வந்து மழை பெஞ்சு தண்ணி நின்றுருக்கும். ஒரு பணக்காரர் வந்து பார்த்தோன்னா அந்த குட்டையை வந்து உரிமையை கொண்டாடிருப்பார். இதெல்லாம் வந்து நம்ம கிளாஸ்லேயே வந்து பார்த்தோம். த லிட்டில் பேர்ட் burdened த ஹோல் வித் ஹேர் டேஷ். அதாவது அந்த பறவை வந்து பார்த்தோன்னா எதை வச்சு வந்து அந்த பள்ளத்தை வந்து தோண்டினா அதோட கிளாஸ், அதோட அந்த மூக்கை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா அது வந்து தோண்டிருக்கும். த வைல்டு போர் செட்டில் டவுன் ஸ்கிராம்பிங் இன் த ஹோல் இன்டு எ டேஷ் ஹாவ் எ குட் ஸ்லீப். அதாவது என்ன வந்து ஒரு குட்டி தூக்கத்தை போகிறதுக்காக அது என்ன பண்ணியிருக்கோம், அந்த பறவையை விட்டு போனால் அந்த ஒரு இடத்த வந்து பார்த்தோன்னா ஒரு ஹோலோ, அதுவும் ஒரு ஹேலோ மாதிரி வந்து போட்டு ஒரு பள்ளத்தை மாதிரி வந்து நோண்டியிருக்கும். த புவர் ஃபார்மர் கிராப் வாஸ் டேஷ். அதாவது மீகர், அதாவது அந்த புவர் ஃபார்மரோட அந்த விளைச்சல் நிலம் எப்படி இருக்கும், ரொம்ப வறண்டு போயிருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். மீகர்னால் ரொம்ப கம்மியாக இருக்கிறது மீகர் அப்படின்னு சொல்லுவாங்க. எ டினிட் பேர்ட் லுக் ஃபார் எ பிளேஸ் லேட் ஏர் ஹெக்ஸ். அதாவது எதுக்காக வந்து பார்த்தோன்னா அந்த பறவை வந்து அந்த சின்ன இடத்த வந்து பார்த்துருக்கோன்னா அதோட முட்டையிடம் மட்டும்தான். இந்த லேண்ட் வாஸ் வெட் அண்ட் க்ரீன். அந்த லேண்ட் எப்படி இருக்கும், ரொம்ப வெட்டாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருந்திருக்கும், ஒரே ஒரு ஈரப்பதம் கூட அந்த நிலத்தில் வந்து இருந்திருக்காது. இது வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தான். த லிட்டில் பேர்ட் ஃபவுண்ட் எ ஷாலோ ஹோலோ இன் த கிரவுண்ட். அந்த பறவை வந்து பார்த்தா சின்னதாக ஒரு முட்டைக்கு தேவையான அந்த பள்ளத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கும். இது வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் தான். த எக் ஹேட்ச்டு அண்ட் பேபிஸ் ஃப்ளீ அவே. முட்டை போட்டு அந்த குஞ்சுகள் வந்து பறந்து அங்கேருந்து போயிட்டுருக்குமா, கரெக்ட். இதுவும் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். த பிட் வாஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் த வைல்டு போர் இன் ஸ்லீப். அந்த கரடிக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பன்றிக்கு வந்து பார்த்தோன்னா அந்த இடம் வந்து போதுமானதாக இருந்திருக்குமா, இல்லை இருந்திருக்காது. அது வந்து பார்த்தோன்னா ரொம்ப சுருண்டு பரண்டு தான் அந்த வந்து பள்ளத்தில் வந்து படுத்திருக்கும். இது வந்து ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தான்.
The wild boar got up from its day bed because it was disturbed by another boar. அது வந்து எதனால் வந்து பார்த்தோன்னா அந்த இடத்த விட்டு போயிருக்கும், இன்னொரு போர் வந்து டிஸ்டர்ப் இருக்காது, அந்த இடம் வந்து பார்த்தோன்னா அதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிருக்கும். அவுட்ஸ்கிட்ஸ் அப்படின்னு அர்த்தம்னா வெளிப்புறம், ஊரோட நகர்ப்புறத்தோட வெளிப்புறத்தை வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம்னா அவுட்ஸ்கிட்ஸ், அவுட்டர் ஏரியா ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்லுவோமா. பார்ச்டு அப்படின்னா வெரி ட்ரை, ஒரு மாதிரி வறண்டு போன இடத்த வந்து பார்த்தோன்னா பார்ச்டு அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்பரேஷன் அப்படின்னு அர்த்தம்னா ஒரு மாதிரி நம்பிக்கையே இல்லாத நிலைமை, ஒரு மாதிரி டெஸ்பரேஷன், ஒரு மாதிரி நம்பிக்கை வந்து லூசிங் ஹோப், என்கிட்ட வந்து எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி நிலைமைக்கு போகிறத வந்து பார்த்தோன்னா டெஸ்பரேஷன். அன்டெனட்டட் அப்படின்னு அர்த்தம்னா ஒரு மாதிரி ஆக்கிரமிப்பு இல்லாமல் ஒரு மாதிரி அப்படியே கிடக்கிறது. ரம்ப் அப்படின்னு அர்த்தம்னா அந்த மேமலோட பேக் பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்க்ராபிள்டு அப்படின்னு அர்த்தம்னா அதோட கையை வச்சு மூவ் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகிறது. கோசி அப்படின்னு அர்த்தம்னா ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள், எனக்கு வந்து இதுவே போதும் அப்படின்றது வந்து தான் கோசின்னு சொல்லுவோம். ஸ்னிஃப்டு அப்படின்னு அர்த்தம்னா அந்த மூக்கு பகுதியை வந்து பார்த்தோன்னா ஸ்னிஃப்டு அப்படின்னு சொல்லுவோம். வின்னிட்னா ஹைலி பிச்சுடு க்ரை, அதாவது ஒரு மாதிரி வேகமாக அழல்றது. ஸ்னாரல்னா ஒரு மாதிரி அங்கிரியாக வந்து அலறதை வந்து பார்த்தோன்னா ஸ்னாரல்னு சொல்லுவோம். சோக்குடுன்னா அர்த்தம்னா கம்ப்ளீட்லி விட்டு, ரொம்ப ஈரமாக இடத்த வந்து சோக்குடுன்னு சொல்லுவோமா. சஸ்பீசியஸ்லி அப்படின்னு அர்த்தம்னா ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது, எனக்கு வந்து இது வந்து பார்த்தோன்னா இது வந்து சரியாக படலை அப்படின்ற விஷயம் பார்த்தோன்னா சஸ்பீசியஸ்லி அப்படின்னு சொல்லுவோமா. சம்மன் அப்படின்னா தான் ஒருத்தனுக்கு சம்மன் நினப்பு அப்படின்னு அர்த்தம்னா தான் அவனை வந்து வர சொல்லு, கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவோமா. ஃபார்ச்சூன் அப்படின்னு அர்த்தம்னா ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் குட் அப்படின்னு சொல்லுவோம்ல, நல்ல விஷயத்தை பண்ணால் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நல்லதே நடக்கும். அப்போ இந்த ஃபார்ச்சூன் அப்படின்றதுனா லக்கு அப்படின்னு சொல்லுவோமா. கண்டெம்ப்மெண்ட் அப்படின்னு அர்த்தம்னா ஒரு மாதிரி போதுமன்ற மனம் அப்படின்னு சொல்லுவோமா. சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஷட்டர்டு அப்படின்னா ஒரு மாதிரி பேசுகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டான விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர்டு அப்படின்னு சொல்லுவோம். 4 ஸ்கொயர் அப்படின்னா 4 ஸ்கொயர் சேர்ந்தால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி கடினமாக ஒரு இடத்துல நின்றுமா, அதான் வந்து டிஃபிகல்ட்டி இல்லை சாலிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். போயமாக வந்து பார்த்தா இந்தியன் சீசன்ஸை வந்து சொல்லியிருப்பாங்க. நிறைய சீசன்ஸ் இருக்குது, இல்லை இந்தியாவுக்கு என்னென்ன சீசன்ஸ் இருக்குது, ரெய்னி சீசன் இருக்குது, அப்புறம் மான்சூன் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தோன்னா சம்மர் சீசன் இருக்குது, வின்டர் சீசன் இருக்குது, இந்த மாதிரி சீசன்ஸை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. சம்மர் கம்ஸ் இன் எ பிளேஸ் ஆஃப் டேஷ், அதாவது சம்மர் காலத்தில் வரும்போது எப்படி இருக்கும், ரொம்ப ஹீட்டாக தான் இருக்கும். விச் சீசன் இஸ் டிஸ்கிரைப்டு பிரிட்டி அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட், எந்த சீசன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அழகாகவும் ரொம்ப குறுகிய காலமாகவும் ரொம்ப இனிமையாகவும் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்பின்னிங், அதாவது இந்த இலையுதிர் காலம் தான் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப இனிமையான காலமாக இருக்கும்னு இந்த போயமில் சொல்லியிருப்பாங்க. மான்சூன் பிரிங் மட்டி ரோட்ஸ் அண்ட் மேங்கோஸ், அதாவது மான்சூன் காலத்தில் வந்து பார்த்தோன்னா ரோடு வந்து பார்த்தோன்னா மட்டி, அதாவது சேரும் சகதியமாக இருக்கிறது வந்து மட்டி ரோட்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். இந்தியன் ஆட்டம் இஸ் ஃபில்டு ரெட் எல்லோ அண்ட் ப்ரௌன் ஸ்லீவ்ஸ், அதாவது இது வந்து தப்பானது. இந்தியன் ஆட்டம் வந்து பார்த்தோன்னா எல்லோ ரெட் ப்ரௌன் லீவ்ஸாக இருக்காது. அமெரிக்கன் ஆட்டம் தான் வந்து பார்த்தோன்னா, இங்கிலீஷ் ஆட்டம் தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ரெட் அண்ட் எல்லோ ப்ரௌன் அந்த மாதிரி கலரில் இலைகளை வந்து துளிர் விட்டுருக்கும். யூ கேன் ஸ்மெல் த கிராஸ் ஃப்ரம் யுவர் கார்டன் சீட் டூரிங் ஸ்ப்ரிங், அதாவது உங்களோட சீட்டில் உட்காந்துட்டு அந்த ஸ்ப்ரிங் சீசனில் வந்து பார்த்தோன்னா உங்களோட அந்த புல்வெளியில் இருக்க அந்த வாசத்தை வந்து நீங்கள் உணரலாம். அது வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் தான். பிளேஸ் அப்படின்னா ஒரு மாதிரி வேகமாக வந்து சுடுறது, ஒரு மாதிரி பிளேசிங் ஃப்ளேம் ஆர் ஃபயர், வேகமாக சுடுறது பிளேஸ் அப்படின்னு. லீப் அப்படின்னா ஜம்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லீப் அப்படின்னு. டஸ்டி அப்படின்னா கவர்டு பை எ டின்னி பிட்ஸ் ஆஃப் சாண்ட், அதாவது ஒரு மாதிரி மணல் துகளால் மூடிட்டு ஒரு மாதிரி டஸ்ட்டாக இருக்கிறது வந்து டஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. டோட் அப்படின்னா எ ஸ்மால் ப்ரௌன் அனிமல் சிமிலர் டு எ ஃப்ராக், ஒரு மாதிரி ஃப்ராக் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விலங்கை வந்து பார்த்தோன்னா டோட் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ப்ரோஸை த சண்டே மார்னிங் அப்படின்னு கொடுத்துருப்பான். இந்த சண்டே மார்னிங் ப்ரோஸ் என்னவாக இருக்குன்னா, 2 நண்பர்கள் வந்து பார்த்தோன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தோன்னா ஒரு மாட்டு மேலே மோதி அங்கேருந்து விழுந்த ஒரு சம்பவங்களை வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க, அது வந்து எவ்வளோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு அப்படின்னு தான் வந்து இந்த சண்டே மார்னிங் அப்படின்ற ப்ரோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. த நரேட்டர் ஃபாதர் வாஸ் போஸ்டட் இன் டேஷ், அதாவது அந்த கதையோட ஆசிரியரை வந்து பார்த்தோன்னா எங்கே வந்து போஸ்ட் ஆகிருப்பார்னா பாட்னாக்கு வந்து போஸ்ட் ஆகிருப்பார். த நரேட்டர் லேண்டட் ஸ்மாக் ஆன் பேக் ஆஃப் அண்ட் டேஷ், அதாவது அவர் வந்து பார்த்தோன்னா சைக்கிளிங் போயிட்டு எதோட போய் முட்டிருப்பார், அந்த கவ்வோட பேக்கில் வந்து பார்த்தா முட்டிட்டு வந்து கீழே வந்துட்டுருப்பார். The roads in Patna were crowded and narrowed early in the morning, அதாவது ரொம்ப க்ரௌடாக இருக்குமா பாட்னாவோட நகரம், இல்லை காலையில் பார்த்தோன்னா வந்து ஒரு மாதிரி வெறிச்சோடி தான் வந்து காணப்பட்டிருக்கும். அப்போ அது ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தான். The narrator brother had
invariably beaten her in previous bicycle race. அதாவது அந்த நைட்டர் என்ன பண்ணியிருப்பார், அவர் பிரதரோட பார்த்தோன்னா எல்லா வாட்டியும் ஜெயிச்சு வந்து பார்த்தோன்னா இருந்திருப்பார். அதனாலேயே அவர் அவரோட தம்பி வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, இந்த போட்டியில் கண்டிப்பாக நான் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டு தான் அந்த கவு மேலே மோதிருப்பார். The cavalry officers remained completely calm when the crowd charged at them. அதாவது அந்த டைமில் தான் குதிரை ஏற்ற அந்த குதிரை வீரர்கள் வந்து பார்த்தோன்னா படையோடு வந்திருப்பாங்க. இந்த டைமில் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். இதை கண்ட உடனே அந்த குதிரைகள்லாம் என்ன ஆயிருக்கும், தெரிச்சு ஓடிருக்கும். அதனால் வந்து ரொம்ப கோபமாக இருந்திருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப காமாலாம் இருந்திருக்க மாட்டாங்க, ரொம்ப கோபமாக இருந்திருப்பாங்க. அப்போது நாட் எ காம், இட்ஸ் எ ஆங்க்ரி. ஓகேவா, இது ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தான். எக்ஸ்ப்ளோரிங் அப்படின்னா ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது. ட்ராவலிங் பை நியர் டிஸ்கவரி. இம்போசிங், கிராண்ட் ஆர் இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமானது என்னென்னா த்ரெட்னிங் அப்படின்றது தான் வந்து கேட்கக்கூடிய. த்ரெட்னிங் அப்படின்னா வார்ன் பண்ணுறது, ஒரு மாதிரி மிரட்டுறது வந்து பார்த்தோன்னா த்ரெட்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னா அன்லக்கி அப்படின்னு சொல்லுவோமா. மெக்னிஃபிசியன்ட் அப்படின்னா கிராண்ட். ஸ்டாம்பேட் அப்படின்னா ஒரு மாதிரி முட்டிட்டு விபத்து நடக்கிறது வந்து பார்த்தோன்னா ஸ்டாம்பேட் அப்படின்னும். டிஸ்லாஜ்டு அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மூவ் ஆகிடுது. அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிருக்குன்னா, அந்த மூட்டு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் விலகிட்டு இருக்கும், டிஸ்லாஜ்டு ஆகிட்டுருக்கும். போயமாக வந்து பார்த்தோன்னா ஏ ட்ராஜிக் ஸ்டோரி, வில்லியம் மேக்பிஸ் தேக்கரி அப்படின்றது தான் இந்த ஒரு போயம் வந்து நம்ம கொடுத்துருப்பாரு. இதில் வந்து பார்த்தோன்னா அவரோட பிக்டைல்னா அவரோட குடுமையை வந்து பார்த்தோன்னா எப்போ பார்த்தாலும் அவர் பின்னாடியே வந்துட்டு இருக்கும். அவர் எப்போ இருந்தாலுமே அவரை வந்து சுற்றி அவரை வந்து அரவுண்ட் த மேன் அப்படின்னு சொல்லுவோம். அதை சுற்றி வந்துகிட்டே இருக்கும். அவரோட ஃபேஸ் வந்து பார்த்தோன்னா இதனாலே வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி அப்செட்டான நிலைமைக்கு வந்து போயிட்டுருப்பார். அதோட பிக்டைல்னு என்ன அர்த்தம்னா அவரோட பின்னாடி இருக்க குடுமி. The handsome sage was deeply sorrowed because his pigtail hung dash. அவரோட பிக்டைல் எங்கே இருக்குன்னா அவரோட behind him, பின்னாடியே இருக்கும். The tragic story is written by, ஆல்ரெடி பார்த்தோம் யாருன்னா வில்லியம் மேக்பிஸ் தேக்கரின்றவர் தான் இந்த ஒரு போயம் வந்து எழுதியிருப்பார். The sage succeeded into a making the pigtail hang in his face. கடைசியாக வந்து அவர் மூஞ்சிக்கு நேராக வந்துருமா, இல்லை, கடைசி வரைக்கும் அவரோட behind him தான் இருக்கும் அந்த பிக்டைல். The poem describes a humorous situation disguised in a tragic tale. கரெக்ட். அது வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி அவருக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. என்ன பண்ணாலுமே வந்து பார்த்தோன்னா அந்த பிக்டைல் வந்து அவர் முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். அதனாலே வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஹியூமரஸாக அவர் வந்து பார்த்தோன்னா ஃபீல் ஆகிப்பார். The sage eventually decided to cut off his pigtail. அவர் வந்து இப்போ கடைசியாக என்ன பண்ணிருப்பார், அதை வந்து கட் பண்ணிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அவர் வந்து பார்த்தோன்னா கடைசி வரைக்குமே அந்த பிக்டைலை வந்து பார்த்தோன்னா எப்படியாவது அவர் முகத்துக்கு நேராக கொண்டு வரணும் தான் நினச்சிருப்பாரு கண்டி, அதை வெட்டியிருக்கவே மாட்டார். ஓகே, ப்ரோஸாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஈட்கா, அந்த ஈகை திருநாளில் வந்து என்ன பண்ணியிருப்பான் அப்படின்றது தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு அமித் ப்ளஸ் அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கேருந்து ஈகை திருநாளுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிருப்பாங்க. அவங்க போய் நிறைய பொருட்களை வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோவான ஹமீத் மட்டும் எதுவுமே வாங்கிட்டு இருக்க மாட்டான். பிகாஸ் ஏன், அவனுக்கு வந்து அவங்க பாட்டியோட அந்த டாங், அதை அந்த தோசை திருப்பின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த டாங் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பழசாகிட்டு இருக்கும். அதனாலேயே அவங்க வந்து இந்த சப்பாத்தியை திருப்பி போடும்போது அவங்க வந்து கை சுட்டுப்பாங்க. அதனாலேயே அவன் வந்து ரொம்ப பரிதாபப்பட்டு அவங்க பாட்டிக்கு எதுவுமே வாங்கிட்டு இருப்பாங்க. அந்த பேர் ஆஃப் டாங்ஸை வந்து வாங்கிட்டு போய் கொடுத்துருப்பான். அதனாலேயே வந்து பார்த்தோன்னா அவங்க பாட்டியை வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளையை வந்து பார்த்தோன்னா நமக்கு வச்சுருக்கணும்னு வந்து பெருமைப்பட்டிருப்பாங்க. ஹமீத் ஹார்ட்வார்ட் சாங் பிகாஸ் த ப்ரைஸ் ஆஃப் த டாங் வாஸ் டேஷ். அதாவது அவன் போய் விசாரிச்சிருப்பான் அந்த டாங்கோட விலை அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த டாங்கோட விலை வந்து பார்த்தோன்னா 3 பைசா சொல்லியிருப்பாங்க. அதையும் வந்து பார்த்தோன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். டூ ஹை, அந்த விலை வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஃபைனலி த டே ஹேட் கம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அந்த டே வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த ஈட் டே. அந்த ஈட் டேவை தான் வந்து பார்த்தோன்னா ஈகை திருநாளை தான் வந்து பார்த்தோன்னா அந்த டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹமீத் பாட் டாய்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப் அண்டு அட் த ஈட் ஃபேர். அந்த ஈகை திருநாளில் வந்து பார்த்தோன்னா நிறைய ஸ்வீட்ஸையும் டாய்ஸும் வந்து வாங்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு தவறான ஸ்டேட்மெண்ட் தான். அவன் என்ன வாங்கியிருப்பான், பேர் ஆஃப் டங்ஸ், அவங்க பாட்டிக்காக அந்த தோசை திருப்பியை தான் வந்து வாங்கியிருப்பான். அடுத்த ப்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டாம் சாவர் அப்படின்றது மார்க் ட்வெயின் அப்படின்றவர் எழுதியிருப்பார். டாம் சாவர்.
டாம் வாஸ் மிசரபிள் ஆன் மண்டே மார்னிங் பிகாஸ் டேஷ். அதாவது அவன் வந்து பார்த்தோன்னா எதனால் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு மாதிரி ஸ்கூலுக்கே போக மாட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிருப்பான். ஆண்ட் போலி புல் டாம் டூத் அவுட் வித் டேஷ். அதாவது என்ன பண்ணியிருப்பாங்க, நீ ஸ்கூல் போனால் இந்த பல்லை பிடிங்க ஆகும்னு சொல்லிட்டு அந்த பல்லை வந்து பீஸ் ஆஃப் த்ரெட் அந்த பல்லை வந்து பிடிங்கிருப்பாங்களா. டாம் என்ஜாய்டு மண்டே மார்னிங்ஸ் ஆஸ் ஹி ஹேட் டு கோ ஸ்கூல். அதாவது எவ்ரி மண்டே மார்னிங் வந்தோடனே டாம் வந்து கரெக்டாக வந்து ஸ்கூலுக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை, அவன் எவ்ரி மண்டே ஆனாலும் ஏதாவது ஒரு அவங்க ஆண்ட் போலிக்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு கதை சொல்லிவிட்டு இந்த ஸ்கூலை இன்றைக்கி எப்படியாவது கட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அவன் வந்து பார்த்தோன்னா எல்லா மண்டே மார்னிங்கும் வந்து ஏதாவது ஒரு பொய் சொல்லியிருப்பான். அடுத்த ப்ரோஸ் வந்து எஸ் டாமி அட்வென்ச்சர் அப்படின்னா ஹாண்டட் ஆன் ஏ விண்ட் மில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு எங்கள் உஷாராணி வந்து பார்த்தோன்னா அந்த மார்க்கெட்டை நோக்கி போவாங்க. மார்க்கெட் நோக்கி போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருந்துட்டு வரும்போது ஒரு பேய் பங்களாவை பார்த்துருப்பாங்க. அந்த பேய் பங்களாவில் பார்த்தோன்னா அந்த டைமில் நிறைய மழை பெஞ்சிருக்கும், டார்க்காக இருக்கும். அதனாலே அவங்களால வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு நாள் வந்து பார்த்தோன்னா அந்த பேய் பங்களாவே தங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்டு அதை வந்து அவங்க பேய் நினச்சிப்பாங்க. கடைசி யாராக இருப்பாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்து இருந்திருப்பாங்க. இதை வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டோமி அட்வென்ச்சர். உஷா டுக்குட் ஷெல்டர் இன் த டேஷ் ரூயின்ஸ். அதாவது அந்த இடிபாடு நிறைஞ்ச அந்த பில்டிங்லேயே தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட கூடாரத்தை அமைச்சிக்கன்னு நினச்சிருப்பாங்க. த மார்க்கெட் வாஸ் டேஷ் அவே ஃப்ரம் த வில்லேஜ். அந்த மார்க்கெட் அவங்க மார்க்கெட் போனோன்னு சொன்னால அந்த மார்க்கெட் வந்து அவங்க வில்லேஜ்லேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் வந்துருக்கும். எ டான் த விஸ்லிங் த்ரஷ் பிகேன் இட் த ஸ்விங் பியூட்டிஃபுல்லி. அதாவது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்றும் மழையும் வந்து பார்த்தோன்னா வந்து எப்படி இருந்திருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். விஸ்லிங் த்ரஷ் ரொம்ப ஒரு மாதிரி அரக்கத்தனமாக வந்து இருந்திருக்கும். போயம்மா என்ன கொடுத்துருவாங்கன்னா த கம்ப்யூட்டர் ஸ்வாலவுடு கிராண்ட்மா. ஒரு கம்ப்யூட்டர் வந்து பார்த்தோன்னா அந்த பாட்டியை வந்து முழுங்கிட்டு இருக்கும். இதை வந்து பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் ஸ்வாலவுடு கிராண்ட்மா. கிளாஸர் வந்து டிவோர்டு அப்படின்னா முழுங்குறது, ஒரு மாதிரி முழுங்குறது வந்து பார்த்தோன்னா கன்சியூம் பண்ணுறது வந்து டிவோர்டு. ஸ்க்வீம் அப்படின்னு அர்த்தம்னா டேர்ன் பண்ணுறது, திருப்புறது வந்து ஸ்க்வீம் சொல்லுவாங்க. டெஸ்பரேஷன் அப்படின்னா தான் ஆல்ரெடி சொன்னேன். டெஸ்பரேஷனானது ஒரு நம்பிக்கையே இல்லாத நிலை, அதாவது ஹோப்லெஸ்னஸ். இன் டெஸ்பரேஷன் ஹூம் டிட் த போய்ட் ஆஸ் டு ரிஃபைன் இன் த சர்ச்சஸ். அதாவது எதை வந்து பார்த்தோன்னா அந்த ஆத்தர் வந்து என்ன சொல்லியிருப்பார், யாரை வந்து தேட சொல்லியிருப்பான்னா ஜீவ்ஸை தான் வந்து பார்த்தோன்னா ரீசைக்கிள் பின்னில் போய் உங்கள் பாட்டியை தேடு அப்படின்னு வந்து கலாச்சி சொல்லியிருப்பார். The poet asked to copy, scan, paste grandma in back to him. அதாவது நீ என்னென்ன விஷயத்த பண்ணால் வந்து பார்த்தோன்னா உனக்கு தாத்தா உங்களோட பாட்டியை வந்து திரும்ப வரும் பார்த்தா ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணு, அப்புறம் வந்து காப்பி பண்ணு, பேஸ்ட் பண்ணுன்னு யார் சொல்லியிருப்பா, அவரோட அந்த இமெயில் மூலயமா வந்து பண்ணுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. The poet found his grandmother safely inside in the computer recycle bin. அதாவது அந்த கவிஞர் வந்து பார்த்தோன்னா அவரோட கிராண்ட்மா வந்து பார்த்தோன்னா அந்த ரீசைக்கிள் பின்லேருந்து கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அவர் வந்து பார்த்தோன்னா கடைசி வரைக்கும் தேடிட்டு தான் இருப்பாங்க. அவங்களோட பாட்டி வந்து திரும்ப வந்திருக்கவே மாட்டாங்க. அடுத்த போயம் வந்து பார்த்தோன்னா லிசனஸ் வால்டர் டிலே மேரி அப்படின்றது தான் இந்த போயம் வந்து எழுதியிருப்பாங்க. அதாவது ஒரு மாதிரி தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துல என்னென்ன நடக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. How was the door described when the traveler arrived? அந்த டோர் வந்து என்ன மாதிரி ஒரு அலரை வந்து கொடுத்துருக்குன்னு பார்த்தோன்னா மூன்லைட் டோர். அதாவது இந்த நிலா வெளிச்சத்தை கேட்டு தான் வந்து பார்த்தோன்னா அந்த மூன்லைட் டோர் வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நினச்சிருக்கும். The traveler stood dash and still while waiting to answer. அதாவது பெர்ப்ளெக்ஸ்டு, ஒரு மாதிரி பெர்ப்ளெக்ஸாக நிற்கிறது, ஒரு மாதிரி அப்படியே வந்து அசையாமல் நிற்கிறது அப்படின்னா பெர்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. A crowd of living people calm down to welcome the traveler in the house. அதாவது எல்லா பீப்புளும் வந்து அந்த ட்ராவலர் வரணும்னு வெயிட் பண்ணிருப்பாங்களா? இல்லை, அந்த வீட்டில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த ட்ராவலர் அந்த குதிரை சவாரி செஞ்சுட்டு போனவர் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்திருப்பார். அடுத்த வந்து பார்த்தோன்னா ப்ரோஸ் வந்து அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டான் குயிசோட் மிக்கல் டி செர்வான்ஸ் அப்படின்ற ஒரு கதையில் இந்த தழுவி எழுதப்பட்டது தான் இந்த டான் குயிசோட்டின் சாகசங்கள். இவர் என்ன பண்ணியிருப்பார், டான் குயிசோட் வந்து அவரோட ஒரு பணியாளரை கூட்டிகிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரிப்பை வந்து கிளம்பியிருப்பார். போகும்போது பார்த்தோன்னா ஒரு விண்டு மில் மேலே மோதி கீழே வந்திருப்பார். அப்புறம் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பார், அந்த விண்டு மில் தான் வந்து பாதிக்கப்பட்டுச்சு, எனக்கு ஒன்றும் பாதிப்படையில அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்த வாட்டி திருப்பி போகும்போது ஒரு மாட்டு கூட்டம் வந்திருக்கும். அந்த மாட்டு கூட்டத்தை ஒரு பேய் கூட்டம் படையெடுத்து நம்மளை வருது, எதிரி கூட்டம் படையெடுத்து வருது, அது மேலே மோதி ஒரு கீழே வந்திருப்பார். கடைசியாக அந்த இதோட சான்கோ பேன்ஸோ தான் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து நீ பெரிய போர் வீரன் தான்,
உன் செயலை கண்டு நான் வியக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காம் பண்ணியிருப்பார். Don Quixote belonged to a village called La Mancha in which country? அந்த டான் குயிசோட் எங்கேருந்து வந்திருப்பார்? லா மேன்சான்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெயினில் இருக்க கண்ட்ரி தான் அந்த லா மேன்சா. டான் குயிசோட் கன்வின்சஸ் டேஷ் எ பிளசன்ட் ஃப்ரம் இஸ் வில்லேஜ் எ கம்பெனி ஹிம் அஸ் எ ஸ்கொயர். அதாவது அவரோட பணியாளர் யாரை வந்து கூப்பிட்டு போயிருப்பார்னா நம்ம சான்கோ பேன்ஸாவை தான் வந்து கூப்பிட்டு போயிருப்பார். டான் குயிசோ ரெடிலி பிலீவ்டு சான்கோ பேன்ஸோ வென் டோல்டு தட் த ஆக்ரீஸ் வென் ஆக்சுவலி விண்ட் மில்ஸ். அதாவது சான்கோ பேன்ஸ் என்ன சொல்லியிருப்பார்? அதை வந்து மோதி அப்படி சொல்லி பெரிய வீரன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரா? கரெக்டு. இது வந்து யார் சொல்லியிருப்பானா சான்கோ பேன்ஸை தான் சொல்லியிருப்பார், டான் குயிசோட் சொல்லியிருக்க மாட்டார். அப்போ இது வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். போயமாக வந்து பார்த்தோன்னா கரேஜ் த பிரேவ் நைட். அந்த நைட்டை அந்த குதிரையோட அந்த தைரியத்தை வந்து பார்த்தோன்னா கரேஜ் தைரியத்தை வந்து கூற ஒரு போயமாக தான் இருக்கும். இது வந்து ஜார்ஜ் குரோக்கோஸ்ன்றவங்க தான் வந்து எழுதியிருப்பாங்க. According to the poet, history repeats itself when we are asked to stand up and act for a dash just cause. நம்ம எல்லாம் எப்படி நடிச்சிட்டு இருக்கோம்? இந்த உலகத்தில் வந்து பார்த்தோன்னா அதோட செயலுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். poet George Couros was born on Samos, Greece and laterally moved dash to Australia. ஆஸ்திரேலியாவுக்கு எந்த ஒரு நகரத்தை நோக்கி போயிருப்பார்னா மெல்பர்ன் நகரத்தை நோக்கி போயிருப்பார். The poem implies that we should hesitate and pause when called upon டு ஆக்ட் வித் சிவில்ட்ரி. அதாவது கடைசியாக என்ன நடந்திருக்கும்? அந்த குதிரை ஏற்றுறது மூலயமா போயிட்டு சிவில்ட்ரியை போய் அடைஞ்சிருப்பாங்களா? இல்லை, அவங்க வந்து வேறு இடத்துக்கு போயிட்டுருப்பாங்க. இது வந்து ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தான். த லாஸ்ட் ஸ்கல்ப்சர், இந்த உலகத்தோட கடைசி ஸ்கல்ப்சர், கடைசி சிற்பவியலாளர் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்கன்னா அவரோட கதையை தான் வந்து பார்த்தோம். அவர் என்ன பண்ணியிருப்பார்? ஒரு அழகான கிருஷ்ண சிலையை செஞ்சிட்ருப்பார். அந்த டைமில் கோபால் என்ன பண்ணிருப்பான்? விட்டுட்டு அவங்க பாட்டியை அவங்க தாத்தாவை விட்டுட்டு போயிட்டுருப்பான். எப்பயாவது நம்ம பேரன் வந்து வந்துகிட்டே ஆகணும்னு அவர் நிறைய வந்து வேண்டிகிட்டு இருப்பார். பட் ஆனால் அவன் கடைசி வரைக்கும் கோபால் வந்துட்டு இருக்க மாட்டான். அவரோட ஹெல்ப்பை வந்து யார் செஞ்சுருப்பானா அந்த இடத்துல வேலை செஞ்சுருந்த ஒரு சின்ன பையன். அவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா தான் வந்து பார்த்தோன்னா வந்து கடைசியாக வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். Where does the son was his father to move to mass produce tourist items? அவர் வந்து என்ன சொல்லியிருப்பான்? நீங்கள் வந்து ஏன் இந்த சிற்ப சிலையை செஞ்சிட்ருக்கீங்க? நீங்கள் ஒரு ஆக்ராவில் போயிட்டு நல்ல பெரிய பெரிய இடத்துல ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சம்பளம் வந்துடும் அவன் வந்து சொல்லியிருப்பான் அந்த கோபால். The old master sculptor forehead struck dash flute as he collapsed out the share of weakness. அதாவது கிருஷ்ணாவோட சிலையை தான் வந்து செஞ்சுருப்பார். The old man believed that stone carving was not just a way to make money but a service to God. அதாவது அவர் அந்த ஓல்டு மேன் என்ன சொல்லியிருப்பார்? நான் காசுக்காக இந்த விஷயத்தை செய்யலை, என்னோட சர்வீஸ், என்னோட சேவை எனக்கு வந்து கடவுளுக்கு செய்கிறது வந்து பிடிக்கும் அப்படின்றதுனால தான் அவர் வந்து செஞ்சுருப்பார். இது வந்து கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். வேண்டரிங் சிங்கர்ஸ் போயம் வந்து பார்த்தோன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த சரோஜினி நாயுடு தான் வந்து எழுதியிருப்பாங்க. இந்தியாவில் இருக்க என்னென்னலாம் மாதிரி இசைக்கருவிகள் இருக்குது, அதில் வந்து பார்த்தோன்னா எப்படிலாம் வந்து பார்த்தோன்னா மக்கள் வாழ்கிறாங்கன்றதான் வந்து சொல்லியிருப்பாங்க. வாட் டைட்டில் ஆஃப் சோப்ரிகேட் வாஸ் அவார்டட் டு சரோஜினி நாயுடு ஃபார் ஹர் பியூட்டிஃபுல் போயட்ரி. எதுக்காக வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு அவார்டை வந்து கொடுத்துருப்பாங்கன்னா பாரத் கோகிலா த நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. The wandering singers say that the voice of dash, அதாவது காற்றோட வாய்ஸை தான் வந்து பார்த்தோன்னா அது வந்து கொடுத்துருக்கோம். The wandering singers choose to settle down in one specific town who loves bids to them stay. அதாவது இந்த மாதிரி இசைக்கலைஞர்கள்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரே இடத்துல தங்கிடுவாங்களா? இல்லை, அவங்க வந்து தெருவாக பயணம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ இது வந்து ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்த ப்ரோஸ் பாருங்கள். ஜூல்ஸ் ஜேர்னி பை த ட்ரெயின். ஜூல்ஸ் வெர்ன்ஸ் வந்து எழுதியிருப்பார். ட்ரெயினில் போகக்கூடிய அந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துங்களை இவர் என்ன பண்ணியிருப்பார்? அவரும் அவரோட ஃப்ரெண்ட் ஃபீலியாஸ்வாகவும் வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரிப் போயிருப்பாங்க. அந்த ட்ரிப் வந்து இந்தியாவை நோக்கி இருந்திருக்கும். 80 நாட்களில் உலகத்தை எவ்வளோ வேகமாக சுற்றி பார்க்க முடியும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து முன்னெடுத்து சென்றிருப்பாங்க. பட் ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த டைமில் தான் இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா ட்ரெயின் வந்து புதுசு. அந்த டைமில் எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த ரயில்வே ட்ராக் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. அதனாலே பாதி இடத்துல நின்றுடும். அதுக்கப்புறம் ஒரு யானையை வந்து நிறைய விலைக்கு வாங்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து போயிருப்பார். Who was French at an accompanying
மிஸ்டர் ஃபிலியாஸ் ஃபாக். யார் வந்து அவரோட கம்பெனியாக வந்திருப்பாங்கன்னா நம்ம ஃபிலியாஸ் ஃபாக் கூட பாஸ்போர்ட் அவுட். அப்புறம் வந்து ஃப்ரான்சிஸ் கோமார்ட்டி யாருன்னு பார்த்தோன்னா அவரோட கப்பலில் வந்து ஃப்ரெண்ட் ஆகிருப்பார். அவரோட ஃப்ரெஞ்சு கப்பலில் வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பார். The extracts journey by the train is taken from classical adventure novel. எதோட நாவல்லேருந்து பார்த்தோன்னா எடுத்திருப்பாங்க ஜேர்னி பை ட்ரெயின் அப்படின்றது. அரௌண்ட் த வேர்ல்ட் இன் 80 days. 80 நாட்களில் உலகத்தை சுற்றி எவ்வளோ வேகமாக வர முடியும் அந்த ஒரு கதையை தழுவி எழுதுனது தான் இந்த ஜேர்னி பை ட்ரெயின். மிஸ்டர் ஃபிலியாஸ் ஃபாக் மேட் ஃப்ரெண்ட்ஸ் வித் சர் ஃப்ரான்சிஸ் கோமார்ட்டி பை ட்ராவலிங் இன் ஏ மங்கோலியன் ஷிப். அதாவது மங்கோலியன் ஷிப் தான் வந்து பார்த்தோன்னா அவருக்கு ஃப்ரெண்டாக இருப்பாரா? கரெக்ட். ஃப்ரான்ஸ்லேருந்து மங்கோலியா ஷிப் மூலியமாக வந்து பார்த்தா இந்தியாவுக்கு வந்திருப்பார். சி ஃபீவர் அப்படின்றது பார்த்தோன்னா ஜான் மாஸ்டர்ஃபீல்டு வந்து எழுதியிருப்பார். வாட் டஸ் த போயட் வாண்ட் டு ஸ்டிர் ஹில் இஸ் டால் ஷிப் பை. அதாவது அவரோட படகை விட இது வந்து ரொம்ப உயரமாக அவருக்கு தெரிஞ்சுக்கணும் பார்த்தா அந்த நட்சத்திரங்களை வந்து தெரிஞ்சிருக்குமா. த போயட் வாண்ட்ஸ் டு லீட் எ வேக்ரண்ட் கிப்சி லைஃப் டு சி கம்பேரிங் இட் டு த வே ஆஃப் வேர்ல் அண்டு கல்ன்றது வந்து பார்த்தோன்னா அது ஒரு கடல் விலங்கு. த போயட் ரெவர்ஸ் எ குவைட் காம் டே வித்தவுட் எனி விண்ட் மூவிங் கிளவுட்ஸ் ஃபார் இஸ் ஜேர்னி. அவர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப அமைதியான கடலையாக வந்து பார்த்துருப்பார். ஒரு புயல் வந்திருக்கும், புயலில் வந்து பார்த்தோன்னா அவரோட படகு வந்து பார்த்தோன்னா ரொம்ப சேதனமாக இருக்கும். இதெல்லாம் தான் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து அவரோட ஜேர்னியில் வந்து நடந்திருக்கும். நாட் ஏ கம் விண்ட். அவர் வந்து ரொம்ப அமைதியான ஒரு பயணத்தை வந்து பார்த்தோன்னா அவர் மேற்கொண்டிருக்க மாட்டார். நீர்ஜா பேனவுட் அப்படின்றவரோட லைஃப்பை வந்து பார்த்தோன்னா அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்தோன்னா வந்து நமக்கு ப்ரோஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தோன்னா ஒரு பயோகிராஃபியாக இருக்கும். அந்த நீர்ஜா பேனட் வந்து பார்த்தோன்னா இந்த தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட அந்த ஏரோப்ளைன்லேருந்து மக்களை எப்படியெல்லாம் காப்பாற்றிருப்பாங்க, அவருக்காக என்ன அவார்ட் கிடச்சிருக்கும் அப்படின்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ப்ரோஸை கொடுத்துருப்பாங்க. ஃபார் விச் ஏர்லைன் கேரிட் டிட் நீர்ஜா பேனட் ஒர்க் ஆஸ் த சீனியர் கேபின் மேனேஜர். பேன் ஏஎம் ஃப்ளைட் தான் வந்து பார்த்தோன்னா அவருக்கு வந்து அந்த சீனியர் மேனேஜர் போஸ்ட்டை வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. நீர்ஜா வாக்டு அவே ஃப்ரம் ஹர் மேரேஜ் பை அட் த 22 டியூ டு டாக்ஸிக் டேஷ் டிமாண்ட்ஸ். அதாவது டௌரி. அவரோட 22 வயசில் அவங்க கல்யாணம் ஆகிருக்கும். அவங்களால என்ன பண்ணியிருக்க முடியாது, டௌரி அந்த வரதட்சணை கொடுமை வந்து அவங்களால அனுபவிச்சிருக்க முடியாது. அதனாலே வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து அந்த திருமண வாழ்க்கையை வந்து பார்த்தோன்னா தவிர்த்திருப்பாங்க. நீர்ஜா பேனட் சரண்டட் ஹர் பிரின்சிபல் அண்ட் கவர்ட் வென் பீப்புள் காட் அங்க்ரி இஸ் சார். அவர் வந்து பார்த்தோன்னா அந்த கடத்தும் போது அந்த ஃப்ளைட்டில் இருக்கவங்க வந்து சரண்டர் ஆகிருப்பாங்களா? இல்லை, சரண்டர் ஆகிக்கோனா நேரடியாக எடுத்து போராட்டி அவங்ககிட்டே வந்து பார்த்தோன்னா உயிரை திறந்துருப்பாங்க. கரேஜ்ன்றது பார்த்தோன்னா எடகர் ஆல்பர்ட் கெஸ்ட். போன ஒரு இதில் பார்த்தோம், போயமில் பார்த்தோம். எடகர் ஆல்பர்ட் கெஸ்ட் வந்து பார்த்தோன்னா எதோட போயட் லரியேட்டாக இருந்திருப்பாங்க. இது வந்து உங்களுக்கான கொஷின். அக்கார்டிங் டு த போயம் ட்ரூ கரேஜ் இஸ் டிஸ்கிரைப்டு ஆஸ் டேஷ் அண்ட் ட்ரைட். அதாவது இன்கிரைனட் தான் வந்து பார்த்தோன்னா அவங்களோட முக்கியமான அந்த ட்ரைட் பள்ளமாக வந்து இருந்திருக்கும். எடகர் ஆல்பர்ட் கெஸ்ட் இஸ் வைட்லி நோன் அஸ் டேஷ் போயட். அதாவது அந்த இஏ கெஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி சொன்னேன் மிச்சிகன் நாட்டை சேர்ந்த ஒரு அரசவை கவிஞர். போயட் லரியேட் தான் நம்ம யார், இஏ கெஸ்ட்டு. அவரை இப்போ என்ன சொல்கிறாங்க, பீப்புள்ஸ் போயட், அதாவது மக்களுக்கான கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. The poem states that courage is dazzling light that flashes quickly and disappears. கரேஜ்ன்றது பார்த்தா ரொம்ப சீக்கிரமாக தொண்டு சீக்கிரமாக மறைஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ராங்கான ஸ்டேட்மெண்ட் தான். எப்படி இருக்கும், கரேஜ்ன்றது பார்த்தோன்னா காலத்துக்கும் அழியாது. அவ்வளோ 7th வரைக்கும் பார்த்தோன்னா 8th இருக்க ஃபஸ்ட்டு ப்ரோஸ்ன்னு பார்த்தோன்னா ஏ நோஸ் ஜுவல். அதாவது அந்த அந்த ஒரு மூக்குத்தியை வந்து பார்த்தோன்னா அந்த கதையை வந்து கொடுத்துருப்பாங்க. ராமையான்றவர் வந்து பார்த்தோன்னா ஒரு 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 எளிமையானவர் தான். அவருக்கான வாழ்க்கையை வந்து பார்த்துக்கிறதுக்கான அளவுக்கு அவருக்கு வந்து தெம்பு இருந்திருக்கும். ஒரு டைம் என்ன பண்ணிருக்கோம், 2 சிட்டுக்குருவி வந்து பார்த்தோன்னா அந்த அவரோட வீட்டில் வந்து ராமையா வீட்டில் வந்து கூடு கட்டிருக்கும். இவரோட ஏழ்மையை பார்த்து அது வந்து பார்த்தோன்னா ஏன் இந்த வீட்டில் பொம்பளைங்க வந்து எப்பவுமே சண்டை போட்டிருக்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இதனாலேயே அவன் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு அந்த ஆண் ஸ்பேரை வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணிருக்கோம், ஒரு எங்கேயோ ஒரு குப்பையை கலரி ஒரு நோஸ் ஜுவல் ஒரு தங்க பின்னை வந்து பார்த்தோன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது வந்து பார்த்தோன்னா ராமையா வீட்டில் போட்டிருக்கோம். அது வந்து பக்கத்து வீட்டுக்காரது இன்னும் நிறைய போலீஸ்லாம் வந்திருக்கும். கடைசி வரைக்கும் பார்த்தோன்னா அவங்க வந்து குற்ற உணர்ச்சியோடு வாழ்ந்துருப்பாங்க அப்படின்னு நம்ம 8th ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்க அந்த ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோஸை வந்து பார்த்தோன்னா ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துருப்போம்.
த புவர் உமன் இஸ் பேனிக். பேனிக்னா என்ன அர்த்தம்? சினானியம் கேட்டிருக்கான். பேனிக் அப்படின்னு அர்த்தம்னா ஒரு மாதிரி பயத்தை வந்து பார்த்தோன்னா ஃபியர் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த ஃபியர் தான் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கும். எப்படியாவது நம்ம இந்த போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோன்னா கடைசி வரைக்கும் நம்ம திருட்டு படத்தோடு இந்த ஊரில் வந்து வாழ வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சிருப்பாங்க. ராமையா அண்ட் இஸ் ஒய்ஃப் ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் லைஃப் இன் ஃபியர் ஆஃப் பீயிங் டேஷ். அதாவது கடைசி வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு மாதிரி பயத்தோடு தான் வாழ்ந்திருப்பாங்க, எப்படியாவது நம்ம போலீஸ்கிட்ட மாட்டிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ராமையா அண்ட் ஒய்ஃப் இமிடியேட்லி ரிட்டர்ன் த டைமண்ட் நோஸ் ஜுவல் இன் ரைட்ஃபுல் ஓனர். கடைசியாக எடுத்து கொடுத்துட்ருப்பாங்களா அந்த ஓனர்கிட்ட? நோஸ்பின் ஜுவல் எடுத்து கொடுத்துருப்பாங்களா? இல்லை, அவங்க கொடுத்தே இருக்க மாட்டாங்க. அவங்களே வச்சுட்டு கடைசி வரைக்கும் குற்ற உணர்ச்சியோடு தான் அவங்க வந்து வாழ்க்கையை கழிச்சிருப்பாங்க. அடுத்த போயம் வந்து பார்த்தா ஸ்பெஷல் ஹீரோ. வாட் இஸ் த மெயின் தீம் ஆஃப் த போயம் ஸ்பெஷல் ஹீரோ? அவரோட தந்தையோட காதலை பற்றி தான் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க. ஏ ஃபாதர் லவ். த சைல்டு ஃபெல்ட் தட் த ஃபாதர் லவ் வாஸ் ஸ்பெண்ட் ஃப்ரம் டேஷ் சம் பிளேஸ் அப் அபவ். அதாவது எங்கே வந்து போகணும்னு நினைப்பார், இங்கேருந்து ரொம்ப ஒரு தூரமான இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு அவர் நினச்சிருப்பார். த அஃபெக்ஷன் பிட்வீன் த சைல்டு அண்ட் த ஃபாதர் ஆஸ் அண்ட் எண்ட். அதாவது அப்பா மகனுக்கு இடையே உள்ள உறவுன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு முடியக்கூடிய விஷயமா? இல்லை, தவறு, ஃபால்ஸ். அது வந்து பார்த்தோன்னா ஒரு முடியாத விஷயந்தான். செகண்ட் ப்ரோஸ் வந்து ஹாபீஸ் ஆஃப்டர் ஸ்கூல். அதாவது பள்ளி பாடத்தை முடிச்சிட்டுக்கப்புறம் என்ன நம்மளோட ஹாபீஸ், அதாவது நம்மளோட அந்த டெய்லி ஸ்டைல் என்னவாக இருக்கும் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. வாட் இஸ் த சினோனிம் ஆஃப் த வேர்ல்டு யூனிக்? யூனிக் அப்படின்னு அர்த்தம்னா ஒரு மாதிரி யூனிக்காக தெரியுது அப்படின்னு அர்த்தம். காமனாக கிடையாது, ஒரு மாதிரி செப்பரேட்டாக தனித்துவமாக வாழ்கிறத வந்து பார்த்தோன்னா யூனிக். அப்போது அன்காமன். இளவழகி வார்னர் ஃபஸ்ட்டு மேட்ச் அகைன்ஸ்ட் டேஷ். அதாவது இளவழகின்றது வந்து பார்த்தோன்னா கேரமில் வந்து ரொம்ப சிறந்து விளங்கியிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா யாருக்கு எதிராக முதல் வெற்றியை வந்து பறிச்சிருப்பாங்கன்னா அவங்களோட ஃபாதர். அஜய் கேவ் அ பெயிண்டிங் ஆஃப்டர் சஃபரிங் இஸ் இன்ஜுரி. அவர் வந்து பார்த்தோன்னா பெயிண்ட் வேலையை பெயிண்டராக வந்து ஆகிட்டுருப்பார் அவரோட இன்ஜுரிக்கு அப்புறமா. இல்லை, அவர் வந்து பார்த்தோன்னா அவரோட அந்த இதில் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ரொம்ப பிடிவாதமாக இருந்து அதில் தான் வந்து சாதிச்சிருப்பார். மேக்கிங் லைஃப் ஒர்த் வைல். யார் எதுனால? ஜார்ஜ் எலியாட். அவர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, மேரியான் ஈவென்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரீடிங் ஹெல்ப்ஸ் மீ இன் டேஷ். அதாவது அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரீடு வந்து எதுக்காக ஹெல்ப் பண்ணிருக்கோம்? த்ரோட் ப்ரீடிங். ஜார்ஜ் எலியாட் வாஸ் த பென் நேம் ஆஃப் டேஷ் மேரியான் ஈவென்ட்ஸ். த போயட் பிலீவ்ஸ் தட் வி வுட் நாட் லுக் ஃபார் குட் குவாலிட்டிஸ் இன் அதர் சோல்ஸ். அதாவது இந்த போயட் வந்து பார்த்தோன்னா எதை வந்து நம்பி இருந்திருக்க மாட்டார்னு சொல்லியிருப்பாங்கன்னா சோல்ஸையும் குட் குவாலிட்டிஸும் நம்பி இருந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை, அவர் வந்து அவரோட உண்மையான ஆன்மாவையும் ப்ளஸ் வந்து குட் குவாலிட்டிஸ் எந்த நற்பண்புகளையும் தான் வந்து பார்த்தோன்னா அவர் நம்பியிருப்பார். அப்போ இது வந்து ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் தான். செகண்ட் ப்ரோஸ் என்ன கொடுத்துருப்பாங்க? சார் ஐசக் நியூட்டனை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. ஐசக் நியூட்டனை பார்த்தா என்னென்னலாம் இன்வென்ட் பண்ணாங்க, இந்த ஒரு வாட்டர் கிளாக்கு, சண்டேலி, மினிச்சர் ஆஃப் விண்ட் மில், இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து ஆரம்ப காலத்தில் அவரோட சின்ன வயசில் வந்து பண்ணியிருப்பார். ஐசக் வாஸ் சீஃப்லி ரிமார்க்கபிள் ஃபார் இன்ஜினியூட்டி. ரிமார்க்கபிள் அப்படின்றதுக்கான சினானிம்ஸ் வந்து பார்த்தோன்னா நோட்டபிள். அதாவது ரிமார்க்கபிள்னால் ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து ரிமார்க்கபிள்னு சொல்லுவோமா. ஐசக் மேட் எ கிளாக் பை ட்ராப்பரிங் ஆஃப் டாக். அதாவது அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா தண்ணி ஊற்றினா ஒரு கடிகாரத்தை வந்து கண்டுபிடிச்சிப்பார். அதாவது வாட்டர் ட்ராப் பண்ணால் அந்த கிளாக் வந்து என்ன இருக்கும், சுற்றி இருக்கும். நியூட்டன் ஸ்பெண்ட் இஸ் என்டையர் சைல்ட்ஹுட் இக்னோரிங் மெக்கானிக்கல் டூல்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். அதாவது நியூட்டன் வந்து பார்த்தோன்னா சின்ன வயசுலேருந்து அவருக்கு எது மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்திருப்போம்னா அவரோட மெக்கானிக்கல் டூல்ஸையும் ப்ளஸ் வந்து அவரோட அந்த சின்ன சின்ன கிராஃப்ட்ஸ் கைவினை பொருட்களும் தான் ரொம்ப ஆர்வம் வந்து நிறைஞ்சிருக்கும். அடுத்த ப்ரோஸ் வந்து பார்த்தோன்னா 3 கொஸ்டின்ஸ். லியோ டால்ஸ்டாய் வந்து சொல்லியிருப்பாங்க. 3 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து கேட்டிருப்பார். யாருக்காக நான் உழைக்கணும், எது வந்து எனக்கு பெருமையை தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கொஸ்டினை வந்து அவர் மக்கள்கிட்ட கேட்டிருப்பார். த கிங் வாண்டட் டு நோ த ஆன்சர் ஃபார் டேஷ் கொஸ்டின். 3 கொஸ்டின்ஸ், 3 கொஸ்டின்ஸா. த கிங்ஸ் டிசைடட் டு கன்சல்ட் எ டேஷ். ஒரு ஹெர்மிட்டை போய் பார்த்து இந்த கேள்விக்கான பதிலை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பார். த ஹெர்மிட் லிவ்டு இன் எ க்ரௌடட் பேலஸ் இந்த மிடில் ஆஃப் த சிட்டி. அந்த ஹெர்மிட் வந்து எங்கே வாழ்ந்துருப்பார், ஒரு மாதிரி காட்டில் ஒரு மாதிரி அழுக்கான இடத்துல தான் வந்து வாழ்ந்துட்டுருப்பார். அப்போ இது வந்து ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தான்.
அடுத்த ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மை ரெமினிஸ்கின், அதாவது என்னோட ஆரம்ப கால கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு யார் எழுதியிருப்பாருன்னா தேசிய விருது பெற்ற நம்ம ரவீந்திரநாத் தாகூர், நோபல் பிரைஸ் 1913 வாங்கியிருப்பார்ல, அவர் தான் வந்து பார்த்தோன்னா இவர் எழுதியிருக்கார். Who is the author of My Reminiscence? யார் ஆத்தர்? ரவீந்திரநாத் தாகூர். What is the main setting that the author in reminiscent about? அதாவது அவர் வந்து எதை வந்து நினச்சி வந்து ரொம்ப பெருமைப்பட்டிருப்பார்னா the banks of the river Ganges, அந்த கங்கை நதியை சுற்றிருந்த அந்த ரிவர் பேங்கை பற்றி தான் அவர் நினச்சிருப்பார். The author feels sad when looking back his peaceful time spent near the river. அவர் வந்து அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவரில் நிறைய தண்ணி போயிட்டுருக்கும், அதை சுற்றி மக்கள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வறண்டு போயிருக்கும், அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலாக சேட் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தான். மாடர்ன் டெவலப்மெண்ட்ஸ் லெஃப்ட் த ரிவர் பேங்க்ஸ் கம்ப்ளீட்லி அன்டச்சபிள் அண்ட் குவைட், அதுவும் வந்து ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தான். ஜான் கீட்ஸ் எழுதின எ திங்க் ஆஃப் பியூட்டி அப்படின்ற ஒரு போயம் வந்து பார்த்தோன்னா அக்கார்டிங் டு த போயட் எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் டேஸ், கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறது தான் வந்து பார்த்தோன்னா அந்த பியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எ ஜாய் ஃபார் எவர். பியூட்டிஃபுல் திங்ஸ் நெவர் பாஸ் இன்டு எ நத்திங்னஸ் மீன்ஸ் தட் டே, அதாவது அந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்மகிட்ட வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து போகவே போகாது, நெவர் ஃபேட் அவே, எப்பயுமே வந்து மறையாது அப்படின்னு சொல்லுவோமா. அக்கார்டிங் டு த போயம் த ஜாய் ஆஃப் பியூட்டிஃபுல் திங்ஸ் டிக்ரீசஸ் ஓவர் டைம், அது வந்து பார்த்தோன்னா குறைஞ்சிட்டே போகும், இல்லை அதிகரிச்சு இன்க்ரீசஸ் தான் ஆகுமே கண்டி டிக்ரீஸ் ஆகாது. இது வந்து ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தான். நேச்சர் ஹெல்ப்ஸ் டு லிஃப்ட் த க்ளூமி பால் ஃப்ரம் அவர் டார்க் ஸ்பிரிட்ஸ், அதாவது அந்த டார்க் ஸ்பிரிட்ஸ்லேருந்து நம்மளை வந்து என்ன பண்ணணும், க்ளூமி பால் பண்ணிக்கணும், நேச்சர் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் தான். 8th இருக்க தேர்டு யூனிட் வந்து பார்க்குறோம். ப்ரோஸும் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. வெற்றி, ஆசிப் அப்படின்னு 2 பேர் இருந்திருப்பாங்க. வெற்றி வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பான். அந்த டைமில் ஆசிப்ன்றவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டு ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருப்பான். அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு நம்மளும் எப்படியாவது முன்னேறணும் அவன் நினச்சிருப்பான். பட் அவன் போயிட்டு அவன் ஃப்ரெண்டு ஆசிப்பை பார்க்கும்போது அவன் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டான், நான் வந்து ரொம்ப போராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டான். பட் இவன் வீட்டுக்கு வந்த உடனே அவன் என்ன சொல்லியிருப்பான், இவனுக்கான ஒரு ஆஃபர் லெட்டரை கொடுத்துட்டு அவன் கம்பெனிலேயே ஜாயின் பண்ணதுக்கான ஆர்டர் காப்பியை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிப் கொடுத்துருப்பான். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ற ப்ரோஸ். வெற்றி வென் டு ஆசிப் டேஷ், ஆசிப் வந்து பார்த்தோன்னா வெற்றி வந்து எதுக்காக போனான், ஆசிப் ஆஃபீஸ்க்கு போய் அவனை வந்து மீட் பண்ணி தன்னோட குறைய சொல்ல தான் வந்து போயிருப்பான். வெற்றி கேம் டு சென்னை டு விசிட் இஸ் டேஷ், அவரோட ஃப்ரெண்டை பார்க்க, ஆசிப்ன்ற ஃப்ரெண்டை பார்க்க தான். ஆசிப் saw his friend on the, அவன் வந்து ஆசிப் வந்து வெற்றி வந்திருக்கான் அப்படின்றது வந்து எதை வச்சு பார்த்துருப்பான்னா சிசிடிவி கேமரா மூலிமா தான் பார்த்துருப்பான். டேஷ் கன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் ஏ ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி, வெற்றியோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து பார்த்தோன்னா ரொம்ப லீடிங் கம்பெனியாக இருந்திருக்கும். பட் ஆனால் அதுக்கு வந்து கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃபெயில் ஆகிட்ருக்கும், ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாகவும் மாறிட்டுருக்கும். ஹி டுக் ஏ டேஷ் டு ரன் இஸ் கம்பெனி, ஒரு லோன் எடுத்து வந்து பார்த்தோன்னா அந்த கம்பெனி ரன் பண்ணிட்டுருப்பான். வெற்றிஸ் ஃப்ரெண்ட் வாஸ் டேஷ், யார் வந்து வெற்றியோட ஃப்ரெண்ட், ஆசிப் தான் வந்து வெற்றியோட ஃப்ரெண்டாக இருந்திருப்பான். வெற்றிஸ் பிரதர் வாண்டட் டு ஸ்ப்ளிட் த வெல்த் டு ஸ்டார்ட் தேர் ஓன் பிஸ்னஸ், அவன் வந்து பார்த்தோன்னா ரொம்ப எனக்கான பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும்னு நினச்சி அவன் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ண பார்த்துருப்பான். வெற்றி லிவ்ட் எ வெரி லக்ஸூரியஸ் லைஃப் ஆஃப்டர் லூசிங் இஸ் கம்பெனி, வெற்றி என்ன பண்ணியிருப்பான், அந்த கம்பெனி பண்ண லக்ஸூரியஸ் லைஃப்பை வாழ்ந்துருப்பான், ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை ஆர்டினரி லைஃப்பை தான் வாழ்ந்துருப்பான். அப்போ இது வந்து ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் தான். மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக், சாந்தினி கோவிந்தன் வந்து எழுதியிருப்பாங்க. சாந்தினி கோவிந்தன் இஸ் அன் அவார்ட் வின்னிங் ஆத்தர் ஆஃப் லிட்ரேச்சர் ஃபார் டேஷ், அவங்க வந்து குழந்தைகளுக்கான கவிதைகள் எழுத தான் வந்து பார்த்தோன்னா சிறந்த விளையாண்டுருப்பாங்க. அப்போது சில்ட்ரன் எ ஸ்மிலி இன் எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தட் கம்பேர்ஸ் டூ திங்ஸ் யூஸிங் வேர்ட்ஸ் லைக் ஆஸ், அதுதான் வந்து பார்த்தோன்னா சிமிலி அப்படின்னு சொல்லுவோமா. கம்ப்யூட்டர்ஸ் ஆர் டேஷ் அண்ட் டேஷ், பிரெயினியாகவும் இருக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டாகவும் இருக்கும். when get answer for a question by a click, ஒரே ஒரு கிளிக்கில் நமக்கு தேவையான ஆன்சர்ஸை வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். the computer forget to dash the poet work, அதாவது அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணிருக்கோம், எல்லாவோட அந்த போயட்டோட ஒர்க்கை வந்து பார்த்தோன்னா சேவ் பண்ண மறந்துட்டுருக்கும். அதான் வந்து அவருக்கு பெரிய பிரச்சனையாகவுமே இருந்திருக்கும். அது அடுத்த ப்ரோஸ் வந்து பார்த்தோன்னா சைபர் சேஃப்டி த மிஸ்ட்ரி ஆஃப் த சைபர் ஃப்ரெண்ட். She gets angrily and dictates and to unfriend her classmates because she feels dash, ஒரு மாதிரி
ஃபோமோவோ ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதனாலேயே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ரொம்ப பேசியிருக்க மாட்டாங்க. சித்ராஸ் ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் லுக்ஸ் லைக் ஏ டேஷ். அதாவது சித்ராஸோட ப்ரொஃபைல் பிக்சர் எப்படி இருக்குன்னா ஒரு ஃபிலிம் ஆக்டர் லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வச்சுருப்பாங்க. ஸ்ரீஸ் லிவ்ஸ் இன் டேஷ் டவுன், காட்பாடி ஜங்ஷனில் வந்து வாழ்ந்துருப்பாங்க. ஈ செலிப்ரேட்டட் ஹர் டேஷ் பர்த்டே, 13வது 13th பர்த்டே வந்து பார்த்தோன்னா அவர் வந்து கொண்டாடிருப்பாங்க. மது வாஸ் ஏ டேஷ், அதாவது மது வந்து என்னவாக இருந்திருப்பாங்க, ஸ்டேஷன் மாஸ்டராக தான் இருந்திருப்பாங்க. சைத்ரா ஃபைனலி ஆஸ்கிடு ஹர் டு கம் டேஷ், எங்கே வர சொல்லியிருப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷன் வந்திருப்பாங்க. அக்கா வென் டு டேஷ் காட்பாடி ஜங்ஷன் அப்படின்னு வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிருப்பாங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வந்து பார்த்தோன்னா ஷீ டாக்டு சேஃப்லி வித் ரியல் கிளாஸ்மேட் நேம்டு சைத்ரா ஹூ ஸ்டடி நியர் ஹர் ஸ்கூல். அவனோட ஸ்கூல் பக்கத்தில் வாழ்ந்து அந்த ஒரு சைத்ரா கூட பேசியிருப்பான். இல்லை யாரோ தெரியாத முகம் தெரியாத நம்பர் கூட தான் வந்து பார்த்தோன்னா சைத்ரா வந்து வாழ்ந்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க. இன்டர்நெட் இஸ் எ குட் டூல் வேர் யூ கேன் கேதர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கெயின் நாலேஜ். இன்டர்நெட்ன்றது ஒரு நல்ல விஷயந்தான். நீ அதுக்கு எதை யூஸ் பண்ணணும், நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணுறதுக்கும் மட்டும்தான் நீ வந்து இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணணும். ஐ திங்க் முடிச்சாச்சு. எயித்து வரைக்கும் இருக்க எல்லா முக்கியமான கொஷின்ஸும் பார்த்தாச்சு. இன்னைக்கு கிளாஸில் 6th to 8th வரைக்கும் இருக்க எல்லா ப்ரோஸ், எல்லா போயம், எல்லா முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. வரப்போகிற கிளாஸில் 9th 10th வந்து பார்த்தோன்னா ஒரு குயிக் ரிவிஷனாக பார்த்துடலாம். தேங்க்யூ.